உலாவுகிற தெய்வமே ஸ்தோத்திரம். கேருபீன்கள் சேருபீன்கள் உம்மை ஓயாமல் போற்றிக் கொண்டிருக்கும் பரிசுத்தரே நீர் வாழ்க. கொஞ்ச நேரம் வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹalleluya ஹalleluya. அவர் பாத்திரர், அவர் துதிகளுக்கு பாத்திரர், அவர் கனத்திற்குரியவர், அவர் மகிமைக்கு பாத்திரர். ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல கர்த்தருடைய வீட்டிலும் நமது தேவனுடைய ஆலய பிரகாரங்களிலும் நிற்கிறவர்களே கர்த்தரை துதியுங்கள் என்று சொல்லுகிறானே. கர்த்தரை துதிப்போம் கொஞ்ச நேரம். ஆண்டவரே நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர். அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுகிறது அது இன்பமானது என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறானே. நீ நல்லவர். ஹalleluya 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 ஹalleluya. எல்லாரும் எழுந்து நின்று கொஞ்ச நேரம் துதிப்போமா? எல்லாம் இருக்கிற இடங்கள் அப்படியே எழுந்து நின்று ஹalleluya. எல்லா ஆபத்துகளுக்கும் விபத்துகளுக்கும் எங்களை பாதுகாத்த தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம். ஓ ஆமென் ஆண்டவரே. எல்லா விக்கிரங்களுக்கும் வேதனைகளுக்கும் எங்களை பாதுகாத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya. மரண இருள கண்ணிலிருந்து எங்களை மீட்டு பாதுகாத்தீரே. ஓ உமக்கு நன்றி 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 அப்பா. ஹalleluya 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 ஹalleluya. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி துதிங்களே. விசுவாசிகள் உங்கள் சத்தம் உயரட்டும். சத்தத்தை உயர்த்தி ஹalleluya. We bless you Lord. நீ துதிக்கு பாத்திரர், பெரியவர். ஓ எங்கும் நிறைந்திருக்கிற தேவன் யெகோவா தெய்வமே. We bless you Lord. We bless. எல்லாரும் துதிக்கலாமே, 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 துதிக்கலாமே. சத்தத்தை உயர்த்தி துதிக்கலாமே. We worship you Lord. கரங்களை உயர்த்தி நல்லா துதிக்க ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கரங்களை உயர்த்தி ஹalleluya நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருப்போம். ஹalleluya. வேற ஒண்ணும் நடக்கல. ஹalleluya. ஆமென். We bless you Lord. Hallelujah. Oh உமக்கு glory glory. துதிங்க துதிங்க துதிங்க. ஜீவனை பாதுகாத்த தேவன் அவர். அவருடைய கிருபை ஒவ்வொரு நாளும் புதிதாக இருக்கிறதா? கிருபையினால் நம்மை பாதுகாத்தாரே. நாம் நிர்மூலமாகாதபடிக்கு பாதுகாத்த அந்த கிருபையை எண்ணி அவரை துதிப்போமே. ஓ நீ நல்லவர் 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 நல்லவர். கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? கரங்களை We are here to worship you Jesus. என்றும் ஆராதிப்போம். துதிக்கு பாத்திரர் மகிமையுமா. Yes Lord. எங்கள் கரங்களை உயர்த்தி உம்மை கரங்களை வார்த்தையாக உயர்த்துவோம். பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. பெரியவர், அவர் பெரியவர், அவர் அற்புதங்கள் செய்கிறவர். உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. You are great. You do miracles so great. There is no one else like you. There is no one else like you. You are great. You do miracles so great. There is no one else like you. There is no one else like you. பெரியவர், அற்புதங்களை செய்பவர். கரங்களை உயர்த்தி உற்சாகமாய் போல யாரும் இல்லை சுவாமி. என் ஜீவனை பாதுகாக்க எனக்கு வாழ்வை போல யாரும் இல்லை. பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை.
உம்மை போல யாருமில்லை, உம்மை போல உம்மை போல யாருமில்லை. நம்மை வழி நடத்த, பாதுகாக்க, போஷிக்க, உடுத்துவிக்க, தப்புவிக்க, பாதுகாக்க அவரை போல ஒரு தெய்வம் இல்லை. கரங்களை தட்டி அவருக்கு நன்றி சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசு சுவாமி. பெரியவர், அற்புதங்களை செய்கிற எங்கள் ஆண்டவர், உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை. இல்லை ராஜா. உம்மை போல யாரும் இல்லை. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. உம்மை போல யாரும் உம்மை போல, உம்மை போல யாரும் இல்லை. இந்த மாலை வேளையிலப்பா, உம்மை போல ஒரு தெய்வம் இல்ல சுவாமி. எங்களை வழி நடத்த, எங்களுக்கு ஆலோசனை சொல்ல, எங்கள் ஜீவனை பாதுகாக்க, எங்களை போஷிக்க, எங்களை உடுத்துவிக்க, எங்களை நடத்த நன்றி ஆண்டவரே. நீர் எங்களோடு இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் கடந்து வந்த ஒவ்வொரு நாட்களை நினைத்து பார்க்கிறோம். நீர் பெரியவராய் இருக்கிறீரே, ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆராதனை ஆண்டவரே நீர் மகிமைப்படுவீராக. எல்லா துதிகன மகிமை உமக்கே ஏறெடுக்கிறோம் சுவாமி. பாடுகிற ஒவ்வொரு பாடலும் என் ஆண்டவருக்கு பிரீதியாய் இருக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சத்தமா சொல்ல ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் இப்படியாய் சொல்லுகிறார், இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது. ஆமென். ஒருமித்து அவரை துதிக்கும்படிக்கு கர்த்தர் நம்மை ஏற்படுத்தி இருக்கிறார். ஒரு சில பாடல்களை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். ஆராதனை, ஆராதனை, காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கு என்ற பாடலை கரங்களை தட்டி உற்சாகமாய் ஜீவபலியே ஜீவ தண்ணீரே என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்தில் இந்த கரங்களை தட்டி எல்லாருடைய கரங்களும் தட்டப்படட்டும். கர்த்தருக்கு துதிகளை ஏறெடுப்போம். ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கு காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கு தூய ஆவியே உமக்கு ஆராதனை துணையாளரே உமக்கு ஆராதனை ஓ தூய ஆவியே உமக்கு சொல்லுங்க தூய ஆவியே துணையாளரே உமக்கு ஆராதனை வல்ல பிதாவே உமக்கு ஆராதனை வழிகாட்டியே வழிகாட்டியே உமக்கு ஆராதனை வல்ல பிதாவே உமக்கு ஆராதனை. கரங்களை தட்டி எஸ் ஃபாதர், எங்கள் ஆராதனைக்குரியவர் ஒருவரே. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஜீவபலி அவர் ஜீவபலியே உமக்கு ஆராதனை ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை ஜீவபலியே ஆராதனை ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை மேக ஸ்தம்பமே உமக்கு ஆராதனை மேசியாவே உமக்கு ஆராதனை மேக ஸ்தம்பமாய் ஸ்தம்பமே உமக்கு ஆராதனை தேவன் அவர் மேசியாவே உமக்கு ஆராதனை 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 துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை அப்பா பிதாவே உமக்கு ஆராதனை அனுகூலமானவரே ஆராதனை அப்பா
ஹalleluya ஹalleluya. சங்கீதக்காரன் சொல்றான், ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது, என் உதடுகள் உம்மை துதிக்குமா. ஹalleluya. காலை நில்ல மாலை நில்ல, ஜீவனை பார்க்கிலும் உம்முடைய கிருபை மேலானதா இருக்கிறபடினால சங்கீதக்காரன் சொல்றான், என் உதடுகள் எப்போதும் உம்மை துதிக்கும். ஆமென் 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 ஆமென். அவருடைய கிருபையை உணர்ந்தவர்கள் மாத்திரம் சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹalleluya. அவர் நல்லவர். அப்படியே உட்கார்ந்து கொள்வோம். ஒரு சில பாடலை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். கடந்த நாள் முழுவதும் நம்மை பாதுகாத்த தேவன். ஹalleluya. எங்க பார்த்தாலும் ஒரே பீதிதான். என்ன நடக்குமோ, எங்க நடக்குமோ, எங்க தெருவிலையா உங்க தெருவிலையா அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு நிலையில, ஆனாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்தார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் நிலவு கூட என்னை சேதப்படுத்தாமல் என்னை பாதுகாக்கிற ஒரு தேவன். ஹalleluya. வெயில் சேதப்படுத்துதோ இல்லையோ, இரவிலே நிலவு கூட என்னை சேதப்படுத்தாமல் என்னை பாதுகாக்கிற ஒரு ஆண்டவர். அவருக்கு நன்றி செலுத்தும் விதமாய் நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. உம்மை நாவாலே துதிக்கிறோம் நாதா. கடந்த நாட்கள் காத்தீரே, ஆபத்திலே காத்தீரே, நன்றி ராஜா என்று சொல்லி பாடல் வரிகளை உணர்ந்து நன்றி உள்ள இருதயத்தோடு பாடுவோமா. அவனம் அடைக்கலம், அவனம் கேடகம், அவனம் அன்பு, அவரே நமக்கு ஆறுதல். கரங்களை தட்டுவோமா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலை துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. நன்றி சொல்லுங்க. உமக்கு நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா. புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா. அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா, அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. வாழ்க்கையிலே ஒளி விளக்காய் வந்தீரையா, வாழ்க்கையிலே ஒளி விளக்காய் வந்தீரையா. வார்த்தை என்ற மன்னாவை தந்தீரையா, வார்த்தை என்ற மன்னாவை தந்தீரையா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. அடைக்கலமே கேடகமே நன்றி ராஜா, அடைக்கலமே கேடகமே நன்றி ராஜா. அன்பே என் ஆறுதலே நன்றி ராஜா, அன்பே என் ஆறுதலே நன்றி ராஜா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. எத்தனை பேர் சொல்ல முடியும் உங்க வாழ்க்கையில கர்த்தர் நன்மை செய்திருக்கிறார்? ஆமென். கடந்த நாட்கள் முழுவதும் பாதுகாத்த அந்த தேவனுக்கு சாட்சி சொல்ல விரும்புகிறவர்கள் நீங்கள் முன்னால் வந்து சாட்சி சொல்லும்படிக்கு அதிக நேரம் எடுத்துக்கொள்ளாமல் சுருக்கமாய் சாட்சி சொல்ல விரும்புகிறவர்கள் முன் வந்து சாட்சி சொல்லும்படிக்கு உங்களை அன்பாய் கேட்கிறோம். அவர் நம்மை பாதுகாத்த தேவன், ஆபத்திலே துணை நின்ற தேவன், அதிசயம் செய்த ஆண்டவர். சாட்சி சொல்லுங்க. யாராவது இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் முன்னால் வந்து சாட்சி சொல்லும்படிக்கு உங்களை அன்பாய் கேட்கிறோம். கர்த்தர் பரிசுத்தத்துக்கு ஸ்தோத்திரம்.
ஸோ இந்த குட் ஃப்ரைடே அந்த நைட் அன்னைக்கு பயங்கரமாக எனக்கு ஆக்சுவலி கால் பிளாடர் ஸ்டோன்ஸ் ஒரு 10 இயர்ஸாகவே இருக்குது. ஸோ அது பயங்கர பெயின்ஃபுல்லாக இருந்துச்சு. ஈஸ்டர் அன்னைக்கு ஐ குடன்ட் ஸ்டாண்ட், ஆக்சுவலி உட்காந்துட்டே இருந்தேன் ஃபுல்லாக சர்வீஸில். இட் வாஸ் வெரி பெயின்ஃபுல். ஸோ அது வந்து அதோட ட்ரீட்மெண்ட் வந்து வி ஹேட் டு ரிமூவ், கால் பிளாடர் ரிமூவ் பண்ணும், சர்ஜரி பண்ணி அதுதான் சொன்னாங்க. ஸோ அந்த வீக் அது முடித்தேன். இட் வாஸ் அ காம்ப்ளிகேட்டட் ப்ராசஸ். அது 2.5 hours சர்ஜரி அது நடந்துச்சு. பட் ப்ரேஸ் காட், அந்த டாக்டர்ஸ் ஹேட் த பேஷன்ஸ். யூஸ்வலாக என்ன பண்ணது லேப்ரோஸ்கோபிக், யூஸ்வலாக என்ன பண்ணாங்க ஓப்பன் சர்ஜரி பண்ணிடுவாங்க ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருந்துச்சுன்னா. பட் தே டிடன்ட் டூ தட். அது பேஷண்ட்டாக டாக்டர் டிட் இட் அண்ட் ஐ எம் பர்ஃபெக்ட்லி ஃபைன் நவ். ஐ ப்ரேஸ் காட் ஃபார் ஆல் ஹிஸ் கிரேஸ் அப்பான் மீ. தேங்க் யூ. Praise the Lord. Hallelujah. Praise the Lord. Jehovah Jireh, Jehovah Rapha. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். லாஸ்ட் வீக்கு சண்டே நாங்கள் எல்லாம் ரெடி ஆகிட்டோம். ஸ்டெஃபி வந்து கொஞ்சம் ஹாட் வாட்டரில் அவங்க அப்பா கொண்டு வரும்போது எத்தாப்பில் வந்து மோதி ஸ்டொமக்கில் கொஞ்சம் ரொம்ப பாயில் ஆகிடுச்சு. கொஞ்சம் ரொம்ப துடிச்சிட்டாங்க. ஆனால் தேவன் வந்து அதுலேயும் ரொம்ப சென்சிபிளான இடமெல்லாம் எந்த பாதிப்பும் இல்லாமல் கொஞ்சம் லைட்டாக தான் அதை தாங்கிறதுக்கு தேவன் கிருபை செய்தார் ஸ்டெஃபி. அதுக்கு ஆண்டவருக்கு மகிமை செலுத்துகிறோம். இப்போ நல்லா இருக்கா? தேங்க் யூ ஜீசஸ். Praise the Lord. Hallelujah. வேற யாராவது சாட்சி சொல்ல விரும்புகிறவர்கள்? மேலான நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. போன வெள்ளிக்கிழமை வந்து எனக்கு உடம்பு சரியில்லை, ரொம்ப பலனற்று போனேன். அதாவது சாயந்தரம் மணி ஒரு 6:30 மணி இருக்கும். அதுக்கப்புறம் நான் வீட்டில் போய் படுத்தேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னே எனக்கு தெரில. ஒன்றுமே இல்லை உடம்புல. வந்து அவ்வளோ பலன் இல்லாமல் அவ்வளோ விழுந்து கிடந்தேன். எப்படி அந்த இரவை நான் கடந்தனே எனக்கே தெரியாது. நான் எந்த பக்கம் திரும்பினாலும் என்னால் படுக்கவும் முடியல, எதுவும் பண்ண முடியல, எந்திரிக்கவும் முடியல, எதுவுமே செய்ய முடியல. அவ்வளோ பலவீனமாக இருந்தேன். லைட்டாக ஃபீவர் தான், வேறு ஒன்றுமே இல்லை. அதனால் வந்து ரொம்ப நான் பலனற்று போன நேரத்தில் கர்த்தர் அந்த இரவு முழுவதும் எனக்கு தூக்கம் இல்லை. ஆனாலும் மணி ஒரு 3 மணிக்கு மேலே வந்து ஆண்டவர் அந்த ரிலீஃப் ஆகுதை நான் பார்த்தேன். ஆண்டவர் நல்லா எனக்கு அதிலிருந்து எனக்கு சுகத்தை தந்தார். ஒரு இரவு தான், ஆனால் அவ்வளோ பலவீனப்பட்டேன் ஆண்டவர். ஆனாலும் விடியறதுக்குள்ளவே ஆண்டவர் எனக்கு சுகத்தை தந்தார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. Praise the Lord. Hallelujah. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஜீசஸ். வேற யாராவது? சீக்கிரம் வந்துருங்க. நமக்கு நேரம் குறைவாக இருக்கிறபடியால் தயவுசெய்து சீக்கிரம் வந்து ஒரு சில வார்த்தைகளை சொல்லும்படியாக உங்களை கேட்கிறோம். நான் நிற்பதும் நிர்மூலமாகாது இருப்பதும் கிருபை. நான் சொல்ல வேண்டும் என்றால் என் ஆயிலே போதாது. அவர் செய்த நன்மைகள்னு சொல்ல முடியாது. அவர் சொல்லியிருக்காரு, தாங்குவேன், சுமப்பேன், தப்பிப்பேன் என்று. அதுபோல் இதுவரையிலும் அவருடைய கிருபையால் எங்களை தாங்கி நடத்துவார். என் குடும்பத்தை தகப்பனே உமக்கு என் ஆயுள் முழுக்க நன்றி ராஜா. தனிமையிலே துணை நின்றே நன்றி ராஜா. சொல்ல போறீங்களா? சீக்கிரம். என் தங்கச்சி வந்து ரொம்ப முடியாத கூட்டிட்டு வந்திருந்தேன். அவளுக்கு கிட்னியில் ப்ராப்ளம் சொல்லிட்டாங்க. மவுண்ட் ரோடு ஹாஸ்பிட்டலில் கொண்டு சேர்த்துருந்தோம். அது கழுத்தில் காலில் 2 இடத்துலையும்
அது என்னமோ கிளியர் பண்ணுவாங்களாம்மா. அந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ணி இன்றைக்கி வீட்டுக்கு வந்துட்டா நல்லபடியாக கடவுள் அவர் நினச்சபடி கடவுள் நல்லபடியாக இந்த கொரோனா நாளிலும் அவரை காப்பாற்றி நல்லபடியாக வீடு கொண்டு சேர்த்தார். அவருக்கு அவர் கோடான கோடி நன்றி சொல்ல இன்றைக்கி தான் வந்திருக்கிறேன். நான் கூட்டுட்டு வரேன். அடுத்து கிருஷ்ணவேணி அவங்க பேர் ஜெபிச்சுக்கிங்க. போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் இங்கே வந்து ஜெபிச்சுட்டு தான் ஹாஸ்பிட்டல் போனாங்க. கிருஷ்ணவேணி அடைக்கலமே கேடகமே நன்றி ராஜா. கரங்களை தட்டி. அடைக்கலமே கேடகமே நன்றி ராஜா. அன்பே என் ஆறுதலே நன்றி ராஜா. அன்பே என் ஆறுதலே நன்றி ராஜா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாவாலே துதிக்கிறோம் நாதா. தனிமையிலே துணை நின்று நன்றி ராஜா. தனிமையிலே துணை நின்று நன்றி ராஜா. தாயை போல தேற்றி நீ நன்றி ராஜா. தாயை போல தேற்றி நீ நன்றி ராஜா. கரங்களை தட்டி நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாவாலே துதிக்கிறோம் நாதா. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கினீரே என்னை. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி சுகம் தந்து இதுவரை தாங்கினீரே. சுகம் தந்து இதுவரை தாங்கினீரே. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி இயேசு சுவாமி நாதா. நாவாலே துதிக்கிறோம் இயேசு ராஜா. நன்றி இயேசு ராஜா. நன்றி இயேசு ராஜா. எல்லாரும் எழுந்து நின்று சொல்லுவோம் அவருக்கு நன்றி. எல்லாரும் இருக்கிற இடங்களை எழுந்து நின்று நன்றி ஆண்டவரே. நன்றி இயேசு ராஜா. உமக்கு நன்றி இயேசு ராஜா. நன்றி இயேசு ராஜா. நன்றி 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 இயேசு ராஜா. நன்றி இயேசு ராஜா. கரங்களை தட்டி அவருக்கு நன்றி செலுத்துவோமே. ஒரு நாள் நம்மை தனிமையில் விடாதபடிக்கு நமக்கு துணையாய் வந்த தேவன், தாயை போல தேற்றின தேவன், சத்துவம் இல்லாத நமக்கு சத்துவத்தை தந்த ஆண்டவர். அவர் நம் கண்மலையும் நம் ரட்சிப்பும் நம் உயர்ந்த அடைக்கலமும் ஆனவர். நாம் அசைக்கப்படுவதில்லை என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். ஒரு நாள் என்ன வந்தாலும் கர்த்தர் நம்மை அசையாதபடி பாதுகாக்கிற ஆண்டவர். ஒருவேளை சிங்க கேபில தூக்கி போட்டாலும், எரிகிற அக்கினி ஜுவாலைக்குள்ளே தள்ளப்பட்டாலும், சூழ்நிலைகள் சாதகமாய் இல்லாமல் போனாலும் அவர் நம்மை காக்கிற ஆண்டவர். அவர் நம்மோடு இருக்கிற ஆண்டவர். நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணினவர், வாக்கு மாறாத தேவன். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ என்று வேதம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, அவர் மனம் மாற மனுபுத்திரனும் அல்ல. அல்லேலூயா. சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் நம்மை தாங்குகிற தேவன். கரங்களை தட்டி அவருக்கு நன்றி செலுத்துவோமா? எஸ் ஃபாதர். சிங்கக்கேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோட உற்சாகமாய் பாடல் வரிகளை உணர்ந்தவர்களாய் அக்கினியில் நடந்தேன், பனி துளியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனி துளியாய் அவர் என்னை நனைத்த தேவன். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை விசுவாச அறிக்கையிடுவோமா? விசுவாச அறிக்கை இந்த மாலை வரல. என்ன வந்தாலும் சரி ஆண்டவரே, நீர் என்னை காக்கும் ஆண்டவர். காத்திடுவார் அவரே, என்னை காப்பவர் அவரே, என்னை காப்பவர் அவரே, அவர் என்னை காக்கிற தேவன்.
சுற்றி தூதர் வந்தாலும் சேனைகள் கொண்டு உன்னை காக்கிறவர் ஆண்டவர். கொண்டு என்னை காப்பாரே. என்னை சுற்றி எத்தனை படைகள் வந்தாலும், என்னை சுற்றி 10,000 எனக்கு விரோதமாய் வந்தாலும் அவர் என்னை காப்பாற்றுகிறவர். ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர். என்னை காண்கிற தெய்வம் நீ. சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. பரலோக ராஜ்யத்தில் பங்கான நீ எந்த சூழ்ச்சிகளும் ஒன்றும் செய்ய முடியாது. அற்புதம் செய்கிறவர் உனக்காக இருக்கிறார். அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அவரே என்னை காப்பவர், அவரே வாய்களை திறந்து சொல்லுங்க. என்னை காண்பவர். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ. சிங்கக்கேவியில் நான் நடந்தேன், அவர் என்னோட அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியாய் என்னை நனைத்த தெய்வமே. சிங்கக்கேவியில் நான் விழுந்தேன், அவர் என்னோட அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ Declare it in the name of Jesus. அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ Hallelujah. சூளை நெருப்போ Hallelujah. அவர் என்னை காத்திடுவார். Yes, Father. சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவர் உன்னை காண்கிற ஆண்டவர், அவர் உன்னை காப்பாற்றுகிற தெய்வம், அவர் உன்னை காண்கிற ஆண்டவர் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அவர் உன் வாழ்க்கையில் அதிசயம் செய்கிற ஆண்டவர் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன். கரங்களை தட்டி அவருக்கு நன்றி செலுத்த வேண்டாமா? அவர் என் ஆண்டவர், என்னை காண்கிற ஆண்டவர், என்னை காப்பாற்றுகிற தெய்வம், அதிசயம் செய்கிறவர், அற்புதங்களை வாழ்க்கையில செய்கிற ஒரு ஆண்டவர். எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூதர்களின் சேனைகளை கொண்டு என்னை காப்பாற்றுகிற தெய்வம் அவர். கரங்களை தட்டி அவருக்கு நன்றி செலுத்துங்க. பல நேரங்கள்ல சூழ்நிலை உன் ஆண்டவரை மறக்க செய்து விடுகிறது. சூழ்நிலைகளை பார்த்து பார்த்து பயந்து போயிருக்கிற நீ உன் ஆண்டவர் சர்வ வல்லவர் என்பதை மறந்து போய் விடுகிறாய். அவர் மேல உள்ள விசுவாசத்தை முற்றிலுமாய் இழந்தவனாய், ஐயரே நாங்கள் மடிந்து போகிறோம் என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிறாய். நீ மறந்த காரியம் என்ன தெரியுமா? உன் படகிலே இயேசு இருக்கிறார். You forget that God, Jesus is in your boat. உன் படகில் உன் ஆண்டவர் இருக்கிறதை மறந்து போய்விட்டு ஐயரே நாங்கள் மடிந்து போகிறோம் என்று புலம்பிக் கொண்டிருக்கிறாய். எத்தனை போராட்டம் வந்தாலும், எத்தனை நிந்தை வந்தாலும், எவ்வளவு பெரிய வியாதிகள் நம்மை சூழ்ந்து இருந்தாலும், மரண ஓலங்கள் நம்மை சுற்றி கேட்டுக்கொண்டு இருந்தாலும், வேதம் சொல்லுகிறது இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லையாம். அவர் உன் ஆண்டவர்,
அவர் உன் பக்கத்தில் இருக்கிறார். சங்கீதக்காரன் சொல்றான், கர்த்தரை எப்போது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடினால் நான் அசைக்கப்படுவதில்லை. சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். தேவனே, வாழ்க்கையில எதை மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறாய்? ஆண்டவரே, நான் நம்பும் கண்மலை நீர் ஒருவரே. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், உங்க வாயை திறந்து சொல்லுங்களேன், வாயை திறந்து சொல்லுங்க. இப்படி அமைதியா இருப்பதற்கு நம்ம ஆராதிக்க வரவில்லை. இது ஆராதனை நேரம். ஆண்டவரோடு தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு நேரம். Having a relationship with your father. Just establish a relationship with your father. உன் ஆண்டவரோடு பேச, ஆண்டவரே என்னை பாதுகாத்தீரே, நீர் என்னை காப்பாற்றினீரே, நீர் என்னை வழிநடத்தினீரே. உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி. சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க. அமைதியா இருப்பதற்கு நம்ம சர்ச்சைக்கு வரலங்க, ஆராதிக்க வந்திருக்கிறோம். அவரை துதிப்பாடும்படிக்கு, துதிக்கும்படிக்கு, கர்த்தர் எனக்கு செய்த நன்மைக்கு ஈடாய் நான் என்னத்தை செலுத்துவேன் என்று சங்கீதக்காரன் சொல்றான். அந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு போய் தொழுது கொள்வேனே. சொல்லுங்க, ஆண்டவரே நீர் எத்தனை நன்மைகள். ஒருவேளை இன்னும் உன்னை பயம் ஆட்கொண்டு இருக்குன்னு சொன்னா, இன்னும் பல விதமான குழப்பங்கள், சந்தேகங்கள், அவிசுவாசத்திற்கு ஏதுவான காரியங்கள் உன்னை சூழ்ந்து இருக்குன்னு சொன்னா, இந்த மாலவேளை I just want to tell you this evening, I just want to clear you this evening, உனக்கு ஜெயம் உன்னை உண்டாக்கினவரிடத்திலிருந்து வரும். உனக்கு ஜெயம் உன்னை உண்டாக்கினவரிடத்திலிருந்து வரும். இதோ இஸ்ரவேலை காக்கிற தேவன் அவர். உனக்கு ஒத்தாசை அவருடைய பர்வதத்திலிருந்து வரும். அவருடைய பர்வதத்திலிருந்து உனக்கு ஒத்தாசையை அனுப்புகிற தேவன். பரத்தில் இருந்து ஜெயம் வரும். கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? காக்க வல்லோ, பரத்தில் இருந்து ஜெயம் வரும். பரத்தில் இருந்து ஜெயம் வரும். இன்னொரு விசை கரத்து வானத்துக்கு நேராக உயர்த்தி, பரத்தில் இருந்து எனக்கு ஜெயம் வரும். பரத்தில் இருந்து ஜெயம் வரும். எங்க இருந்து எனக்கு வரது ஆண்டவரே? என்னை காக்க வல்லோ, காக்கும் வல்ல மீட்பர் உண்டே. சுவாசிகள் உங்கள் சத்தத்தை உயர்த்தி, என்னை காக்கும் வல்ல மீட்பரவா, காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே. தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துன்பம் துக்கம் வரும். இன்பத்தில் துன்பம், இன்பத்தில் என்ன ஆண்டவரே செய்யட்டும் யோசிச்சுக்கிட்டேன். நான் திரும்பவே முடியலப்பா. தோன்றும் எங்கும் எங்கும் இருள், சோதனை வரும் வேளையில் சொற்கேக்கும் சேவிலே, பாரத்தில் உனக்கு ஜெயத்தை தந்து கொண்டிருக்கிறார். ஜெய கிறிஸ்து உனக்கு முன்பாக சென்று கொண்டிருக்கிறார். பாரத்தில் இருந்து ஜெயம் வரும். பரன் என்னை காக்க வல்லோ, காக்கும் வல்ல மீட்பர், காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, 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 காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, காத்திடுவார் என்றுமே.
ஒரு விசுவாச அறிக்கை இந்த மாலை வேலை செய்வோமா? சும்மா யார் கைவிட்டாலும் செல்வே எனது இயேசுவை வந்தாலும் என்னை கைவிட மாட்டார். உணர்ந்தவர்களா என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு. விசுவாசிகள் மாத்திரம் சொல்லுவோமா? சத்தத்தை உயர்த்தி காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு. என்னை காத்திடுவார் என்றுமே. காத்திடுவார் என்றுமே. காத்திடுவார் காத்திடுவார் என்னை நான் பயப்படுகிற நாளில் உம்மையே நம்புவேன். தேவனை நம்பி இருக்கிறேன், நான் பயப்படேன். என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர். என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. தேவனை நம்பி இருக்கிறேன், நான் பயப்படேன். எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். அவர் உனக்காக யாவற்றையும் செய்து முடிக்க போகிற தேவன். கரங்களை உயர்த்தி காத்திடுவார். அவர் என்னை காத்திடுவார். அவர் என்னை காத்திடுவார். பரத்திலிருந்து எனக்கு ஜெயம் வரும். அவர் என்னை காத்திடுவார். என்ன துன்பம் வந்தாலும் என் படகில் இயேசு இருக்கிறார் என்பதை நான் நன்கு அறிந்திருக்கிறேன். நான் ஒரு நாளும் மூழ்கி போவது இல்லை, நான் அழிந்து போவது இல்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். நல்ல ஆண்டவரே, நீர் எங்களோடு இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு பேசுகிறதற்காய் ஸ்தோத்திரம். நீர் எங்கள் மத்தியில் கடந்து வந்திருப்பதற்காய் ஸ்தோத்திரம். பிரசனம் தொடர்ந்து எங்களை ஆளட்டும் ஆண்டவரே. எங்களை வெறுமையாக்குகிறோம். கர்த்தர் நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. நாங்கள் சிறுகவும் இந்த தேவனாகிய கர்த்தர் நீர் பெருகும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் மகிமைப்படும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். நின்று கொண்டிருக்கும் போது பிரைஸ் லார்ட். 121வது சங்கீதம் 121. மொத்தம் 8 வசனம் இருக்குது. ஒவ்வொரு வசனம் மாற்றி மாற்றி வாசிக்கலாம். கடைசி வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். சங்கீதம் 121. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர் ஊரங்கார். கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். ஆமேன். அப்படியே கரங்களை உயர்த்தி ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த சங்கீதத்துக்காக நன்றி ஏசப்பா. ஆண்டவர் இதில் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களை காக்கிற தேவனாய் ஆண்டவர் இருக்கிறபடினால் நன்றி. ஆண்டவர் எங்கள் சபை மக்கள் எல்லாரையும் போகிற இடத்திலும் வருகிற இடத்திலும் நீர் காக்க வேண்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய ஒத்தாசை உங்களிடத்திலிருந்து வருகிறதுக்காக எங்களுக்கு நன்றி ஏசப்பா. உங்களுடைய கரத்தில் கொடுக்குறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன். உட்காருவோம்.
இது முதற்கொண்டு என்றைக்கும் காப்பார். ஒரு ஆமேன் சொல்லுவோமா? காப்பார்னு பாடணும். ஹல்லேலூயா. அது உண்மை, அது சத்தியம். இயேசு நம்மை எல்லா நிலையிலும் நம்மை காப்பார். ஹல்லேலூயா. சற்று மாறுதல். ஞாயிற்றுக்கிழமை காலைக்கு பதில் சனிக்கிழமை மாலை கூடியிருக்கிறோம். எப்போனாலும் ஆண்டவருடைய பிள்ளைங்க கேள்விப்பட்டவுடன், சொல்ல கேட்டவுடன் வரணும். அல்லேலூயா. அநேகருக்கு இந்த ஒரு ஆராதனை மட்டும்தான் அவருடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின், ஆவிக்குரிய வாழ்க்கையின் பங்காக நினைக்கிறார்கள். மற்றதெல்லாம் யாருக்கோ நினைக்கிறாங்க. நீ யாராக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி. அல்லேலூயா. சபையில் சொல்லப்படுகிற காரியங்கள் மிக மிக முக்கியமானது. ஒன்று ஞாபகம் வருது. ஆண்டவர் எரிகோவிலிருந்து எருசலேமுக்கு வந்தார் இல்லையா? அந்த பஸ்கா பண்டிகை நாட்களில் அவர் எருசலேமை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார். இந்த நாளிலாகிலும் பட்டணம் ரொம்ப நல்லா இருந்தது. அதை பார்த்து சொன்னார், கண்ணீர் விட்டார். இந்த நாளிலாகிலும் உனக்கேற்ற வேளை நீ சிந்திக்க மாட்டாயா? இவ்வளவு பாடு, இவ்வளவு கஷ்டம், இவ்வளவு உபத்திரவம், இவ்வளவு உபாதைகள் இருந்தாலும் அசைய மாட்டேன்றமே. அல்லேலூயா. தயவு செய்து சாக்கு போக்கு சொல்லாத. சாக்கு போக்கு சொல்லவே சொல்லாத. நீ வராமல் இருக்கிறது வேற. சுவிசேஷத்தில் சாக்கு போக்கை பற்றி ஒரு நல்ல ஒரு பகுதி. ராஜா விருந்துக்கு அழைக்கிறார். ஒருதனும் வரல. ராஜா விருந்துக்கு கேட்டால் ஒருதன் சொல்கிறான், நான் நிலத்தை வாங்கினேன். அவன் ப்ராப்பர்ட்டி வாங்கினான். அது நிலம் ஓடி போயிடுமா? இவன் கொஞ்ச நேரம் இல்லைன்னா போகாது. இன்னொருதன் சொன்னான், 2 மாட்டை வாங்கினேன். மாட்டையும் கட்டித்தான் வைப்பான். அதோட பெருசு நான் சொன்னேன். ஒருதன் சொன்னான், நான் கல்யாணம் பண்ணேன், புது மனைவி. ஓ, ராஜ விருந்துக்கு வராத ஒரு புது மனைவி இருப்பாளா? இருப்பாளா? சொல்லுங்க. இருக்க மாட்டா. அதெல்லாம் சாக்கு போக்கு. தயவு சாக்கு போக்கு சொல்லாதீங்க. ரைட்? அல்லேலூயா. கடினமான நாட்களில் இருக்கிறோம். அல்லேலூயா. என்ன நடக்கும்னு தெரியாது. ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கிறோம். நான் உங்களை ரொம்ப அன்பாக, அதே டைமில் ரொம்ப நான் உரிமையோடு சொல்கிறேன், கலந்து கொள்ளுங்கள். இப்போதைக்கு அதாவது அடுத்த ஏதாவது செய்திகள் வருவது வரை நமக்கு சனிக்கிழமை இந்த ஆராதனை நடக்கும். ஆமென். ஹல்லேலூயா. ஒருவேளை தளர்வுகள் ஏற்பட்டால் கிறிஸ்தவ தலைவர்கள், அரசாங்க அதிகாரிகளை சந்தித்திருக்கிறார்கள். அவர்கள் ஏதாவது செய்வேன் என்று சொல்லி இருக்கிறார்கள். எவ்வளவு செய்வார்கள் என்று தெரியாது. அதனால் நமக்கு ஒருவேளை காலை சண்டே மார்னிங் 2 hours அவங்க தளர்வு கொடுத்தா கூட கஷ்டம். ஏன்னா லாக் அவுட்டு, சண்டே லாக் அவுட்டு எடுக்க மாட்டான். அதை விட இப்போதைக்கு சனிக்கிழமை ஈவினிங் நம்முடைய ஆராதனையை நடத்துவது நல்லதென்று நாங்கள் காண்கிறோம். ஒத்துழையுங்கள். கர்த்தர் நல்லவர். சாட்டர்டே 6 to 8, 6 முதல் 8 வரை. எப்போதும் லேட்டாக வரவங்க உண்டு. உங்களை பற்றி நான் ஒன்றும் சொல்லலை. தாராளமாக லேட்டாக வாங்க. அலுவலாக இருக்கிறவங்க டைமில் வந்துடுறாங்கங்க. ஆஃபீஸ் போகிறவங்க எப்படியாவது பெர்மிஷன் சொல்லிட்டு ஸ்பெஷல் மீட்டிங் இல்லை ஆராதனைன்னு வந்துடுறான். வீட்டில் சும்மா இருக்காங்க பார்த்தீங்களா? அவங்க சும்மாவே இருப்பாங்க, புறப்பட்டு வர மாட்டாங்க. டைமில் வாங்க. 6 to 8 நம்ம சீக்கிரம் முடிக்கணும். மற்ற எல்லா ப்ரோக்ராமும் நமக்கு கூகுள் மீட்டில் இருக்குது. ஆமென். தயவு செய்து அதை நடத்துகிறவர்கள் கவனிக்க, ஒழுங்காக நடத்துங்கள். ஒவ்வொரு ஊழியம், எல்லா ஊழியமும் இந்த அரசாங்க விதிமுறைகளுக்கு SOP நம்ம கட்டாயம் அதை கடைபிடிக்க வேண்டும். எல்லாரும் முகக்கவசம் அணிய வேண்டும், கைகளை கழுவ வேண்டும், சோஷியல் டிஸ்டன்ஸ், அந்த இடைவெளி இருக்க வேண்டும். தயவு செய்து முடிந்தவரை பெரிய கூட்டங்களுக்கு போகாதீர்கள். ஏன்னா ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்கிறோம். எனவே உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், வருகிற சனிக்கிழமை எத்தனாம் தேதி? 3ஆம் தேதியா? 1ஆம் தேதி? ஓ,
மே 1 சனிக்கிழமை காலையில் வழக்கம் போல் நமக்கு வாக்குத்தத்த ஆராதனையும் கர்த்தருடைய பந்தியும் இருக்கும். காலை 6 மணிக்கு வழக்கம் போல காலை சனிக்கிழமை நோ ப்ராப்ளம் இருக்கும். மாலை 6 முதல் 8 வரை ஆராதனை, அதுவும் கர்த்தருடைய பந்தியோடு நடக்கும். கலந்து கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கு சொல்லுங்கள். இன்றைக்கி நான் ராபின் போட்டிருந்த அந்த நோட்டில் பார்த்தேன், வாட்ஸ்அப் இல்லாத மற்றவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள், சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளையிலையும் நமக்கு நாம் அறிந்தது போல குரூப் டியில் கடந்த முறை சாம்பியன்ஷிப் அதில் ஃபஸ்ட் ப்ரைஸ் நம்ம சபைக்கு வந்தது. அல்லேலூயா. இந்த மற்ற 2 குரூப் சின்னமலை NLAG சபையும், ஒரு குரூப் நம்முடைய சபை, 3 சபைக்கு தான் ஷீல்டு கிடச்சிதுங்க. அல்லேலூயா. நம்முடைய கெவின் மேனுவல் அந்த பரிசை பெற்றுக்கொள்ளுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது சபைக்காக கொடுத்தது, நாம் அவருக்கு கொடுக்குறோம். நம்ம ஸ்தோத்திரம். கொஞ்சம் உற்சாகப்படுத்த வாங்க. பாஸ்டரும் மனோவும் மனோ சண்டே ஸ்கூல் அட்வைசர், பாஸ்டரும் சேர்ந்து, கெவின் கம். அடுத்த முறையும் வாங்கணும், எப்போதும் வாங்கணும். God bless you. Bless பண்ணி கொடுங்க. தவிர்க்க முடியாத காரணத்தால் பர்த்டே எங்களுக்கு கிடைக்கல. இருக்கு, அதை ராபின் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு ராபின் ஆராதனைக்கு வர முடியல. இந்த வாரத்தில் பிறந்த நாள், மணநாள் இங்கே இருக்கிறவர்கள் யாராவது இருந்தால் தயவு செய்து எழுந்து நிற்கும்படியாக கேட்கிறேன். உங்களை நாங்கள் ஃபோனில் வாழ்த்துவோம் இந்த வாரம் மட்டும். ஏன்னா கார்டு வைக்கல, உங்களுக்கு ஜெபிக்கிறேன். யாராவது? வெரி குட். பிறந்த நாளாமா? குட். ஹேமா என்னைக்கு? 1 குட். அங்கே எழுந்து நின்னீங்களே. மோகனாவா? எனக்கு மாஸ்கில் பார்த்துல. என்னைக்கு பிறந்த நாள்? என்னைக்கு? புதன்கிழமையா? 27 இந்த மாதம். வேற யாராவது பிறந்த நாள், மணநாள்? அல்லேலூயா. ஐயா, நானே கொடுத்துட்டேன் இன்னைக்கு. எங்கள் நல்ல ஆண்டவரே, கிருபையின் பிதாவே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய குமாரனும் எங்கள் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உம்முடைய சமூகத்தில் வரும்படியாக எங்களுக்கு நீர் தந்திருக்கிற இந்த ஒப்பற்ற ஸ்லாக்கியத்திற்காக ஸ்தோத்திரம். இந்த வேளையிலும் ஆண்டவரே, இந்த வாரத்தில் தங்கள் பிறந்த நாளை காணும் இந்த சகோதரிகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. வருஷங்களை ஆண்டவரே நன்மையால் முடிசூட்டுகிறீர். அவர்கள் காணும் இந்த புது வருஷமும் உம்முடைய நன்மையும் கிருபையும் அவர்களை தொடர, மாறாத கிருபை அவர்களோடு இருக்க அவர்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். உன்னதத்தின் தேவன் எல்லா நிறைவான ஆசீர்வாதங்களாலும் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன். ஹாப்பி பர்த்டே. கரங்களை தட்டுங்க. பிரைஸ் தி லார்ட். காணிக்கை செலுத்தும் நேரம். ஹல்லேலூயா.
சொல்லு, சீயோனே உன் வல்லமையை தரித்துக்கொள், உன் நேசர் வருகிறார். அல்லேலூயா பாடிடும் பரமனின் சேனை ஆர்ப்பரிப்போடு முன் சென்றிடும். அல்லேலூயா பாடிடும் பரமனின் சேனை ஆர்ப்பரிப்போடு முன் சென்றிடும். பரமனின் முகம் காணும் நாளறியே, பரமனின் முகம் காணும்
சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரிக்கிறதா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்னீர் ஆண்டவரே. அப்பா, அப்படியாகவே ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் ஆண்டவரே எங்களுக்கு வேண்டிய எல்லா இகபர நன்மையினால் ஆண்டவரே அப்பா உம்முடைய கரத்தை நீட்டி ஆண்டவரே, நன்மையான ஈவும் எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி இறங்கி வருகிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. ஆண்டவரே, எல்லோருக்கும் நன்மை செய்கிறவர் ஆண்டவரே. அப்பா என் தேவன் ஆண்டவரே, நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக இகவர நன்மைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா சோதரம் ஆண்டவரே, உம்முடைய கரத்திலிருந்து அளவற்ற நன்மைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் ஆண்டவரே அப்பா சோதரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. இந்த நாளில் ஆண்டவரே அப்பா சோதரப்பா எங்கள் ஆண்டவரே சோதரிக்கும் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா தங்கள் கையின் பிரயாசத்தை ஆண்டவரே உம்முடைய காணிக்கையாக ஆண்டவரே அப்பா ஆண்டவரே உம்முனிக்கு ஆண்டுகளித்த காணிக்கை அங்கீகரியும் ஆண்டவரே. அப்பா முதலாவது ஆண்டவரே அப்பா ஆபேலை அங்கீகரித்தது போல் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே காணிக்கைகளை ஆண்டவரே அப்பா ஆண்டவரே உமக்கு காணிக்கை அளித்த ஆண்டவரே கரங்களை ஆண்டவரே ஆபேலை போல ஒவ்வொருவரையும் என் தேவனை அங்கீகரித்து ஆண்டவரே காணிக்கையை அங்கீகரித்து ஆசீர்வதியும் ஆண்டவரே அப்பா ஆசீர்வாதமாக ஆண்டவரே இன்னும் அதிகமாய் ஆண்டவரே உண்மை ஆண்டவரே அப்பா அவர்கள் ஆண்டவரே உண்மை மகிமைப்படுத்த உமக்கென்று கொடுக்க ஆண்டவரே உண்மை ஆண்டவரே உண்மை ஆண்டவரே உமது சாயலை வெளிப்படுத்த ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற என் தேவனுடைய கரம் ஆண்டவரே அப்பா அம்மா சோதரப்பா ஆண்டவரே உமக்கு ஆண்டவரே கரத்திலிருந்து பெற்றுக்கொண்ட நாங்கள் ஆண்டவரே உமக்கு ஆண்டவரே நன்றியாக ஆண்டவரே அப்பா எப்பொழுதும் என்றும் ஆண்டவரே அப்பா உண்மை நாங்கள் மையப்படுத்த உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற கத்த கிருபைதாரும். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரே உம்முடைய நாளுக்கென்று ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொருவரும் ஆயத்தப்பட ஆண்டவரே அப்பா அம்மா சோதராஜா உணர்வுள்ள இதயத்தை ஆண்டவரே தந்து ஆண்டவரே எப்பொழுதும் ஆண்டவரே உம்மை நாங்கள் மையப்படுத்துகிறவர்களாய் உம்மை உயர்த்துகிறவர்களாய் ஆண்டவரே உம்முடைய ஐக்கியத்துக்கு ஆண்டவரே உண்மை ஆண்டவரே நாங்கள் கனப்படுத்துகிறவர்களாய் எங்களை வழிநடத்த ஆண்டவரே எங்களை தாழ்த்தி தருகிறோம் ராஜா. தாழ்த்தி தருகிறோம். எல்லா துதி கன மகிமை ஆண்டவரே உமக்கே செலுத்துகிறோம். உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டுகிறோம் இரக்கமுள்ள பரமபிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். உட்காருவோம். இந்த குளிர்ச்சியான மனரம்மியமான மாலை வேளையில் உங்களை தேவ பிரசன்னத்துக்குள் வரவேற்கிறேன். அல்லேலூயா. கேட்கிறவர்களிடம் கட்டாயம் பேசுகிற கர்த்தர் இந்த மாலை வேளையில் நம் ஒவ்வொருவரோடும் பேசுவார். அல்லேலூயா. வார்த்தையை கவனிப்போம். மீண்டும் இன்று நம்ம மத்தியில் சிஸ்டர் ஏஞ்சலா கர்த்தருடைய செய்தியை கொண்டு வருவார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வார்த்தையை ரொம்ப கவனமாக ஜாக்கிரதையாக தெளிவாக விரிவாக பேசுகிற ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரி அவர்கள் நம் மத்தியில் இருப்பது, நம்மோடு அவர்கள் ஊழியத்தில் கலந்து கொள்வது ஒரு பெரிய பாக்கியம் ஸ்லாக்கியம். எப்பொழுதும் சிஸ்டர் ஏஞ்சலா அவை அழைக்கிறேன். பாஸ்டர் லிவிங்ஸ்டன் டிரான்ஸ்லேட் பண்ணுவார். Good evening, everybody. எல்லாருக்கும் மாலை வணக்கம். சத்தத்தையே காணுமே. Good evening. குட் ஈவினிங் சொல்லலாம், தப்பு இல்லை. Praise the Lord மட்டும் தான் சொல்வீங்களோ? Okay. Those who have ear, let them hear. காதுள்ளவன் கேட்க கடவன். Yeah. So throughout the time of worship and even when the in-between songs came and also the Bible reading, repeatedly I was reminded of something. ஆராதனை வேளையிலும் வேதம் வாசிக்கும் பொழுதும் ஒவ்வொரு பாட்டின் இடைவேளையிலும் கூட ஒரு காரியத்தை திரும்ப திரும்ப நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். Did any one of you notice anything? யாராவது அதை கவனித்தீர்களா? Yeah. All his promises. அது எல்லாமே வாக்குத்தத்தங்கள். Everything repeatedly different promises of God from his word. தேவனுடைய வார்த்தையிலிருந்து அவர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணினவைகளை நாம் கேட்டோம். Is God a God of promises? தேவன் வாக்குத்தத்தத்தின் தேவனா? Is he God of words? அவர் வார்த்தையின் தேவனா? Does he keep his word? அவர் வார்த்தையை காக்கிற ஆண்டவரா? வாக்குத்தத்தத்தை காக்கிற ஒரு ஆண்டவரா?
How many of us keep our word? எத்தனை பேர் சொன்ன வார்த்தையை காப்பாத்திட்டு இருக்கோம்? Think about yourselves. I know sometimes I've promised and I don't keep. யோசித்து பாருங்க, நான் சில நேரத்துல நான் வாக்கு கொடுக்கிறேன் ஆனா அதை காப்பாற்றுவது இல்லை. Many times, not one, few times, many சில times. நேரம் இல்ல, பல நேரங்களில் அதை நான் செய்து கொண்டிருக்கிறோம். Sometimes we give promises in the presence of God. சில நேரங்களில் தேவனுடைய சமூகத்திற்கு முன்பாக நாம் இந்த மாதிரி சில வாக்குறுதி எடுக்கிறோம். Can you remember one promise that you made in the presence of God? தேவனுடைய சமூகத்தில் நீங்க வாக்கு பண்ணின ஏதாவது ஒன்று உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? Can you remember something? ஏதாவது ஞாபகம் இருக்கா? இதை செய்வ ஆண்டவரே, இல்ல இதை செய்ய மாட்டேன் ஆண்டவரே. Oh my God, you all are married. Some of you who are married, don't you remember? கல்யாணம் முடிஞ்சவங்களுக்கு அது ஞாபகம் இருக்கணும்னு நினைக்கிறேன். In the presence of God, you gave vows to your wives and husbands, didn't you? கல்யாணத்தன்னைக்கு தேவனுடைய சமூகத்துக்கு முன்பாக நீங்க அங்க கண்டிப்பா What did you promise? உறுதிமொழி எடுத்திருப்பீங்க, வாக்குறுதி கொடுத்திருப்பீங்க. Rufus, what did you promise? ரூஃபஸ், நீ என்ன? Whatever happens, வாழ்விலும் தாழ்விலும். yeah, say that. No, say that pastorfully. Okay, if you remember something, till death do us part, I will take care of her, I'll take care of him. மரணம் நம்மை பிரிக்கும் வரைக்கும் அப்படினு சொல்லி அவளுக்கு உண்மையா இருப்பேன். But 1 year கூட one year also doesn't go by and you come to your senses and you think, oh my God, can I keep my promises? ஒரு வருஷம் கூட ஆயிருக்காது, நமக்கு தோண ஆரம்பிச்சிரும், என்னால சொன்ன வார்த்தையை காப்பாற்ற முடியுமா? But our God, he keeps his promises. ஆனால் நம்முடைய தேவன் வாக்கு மாறாதவர், வாக்குத்தத்தத்தில் உண்மை உள்ளவர். Okay, so every house you might have a TV or at least a phone and you all are hearing news. What is the news all about? எல்லார் வீட்லயும் டிவி இருக்கும், ஃபோன் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு விதமான செய்திகளை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். என்ன செய்தி அது? What is the news about? Corona, COVID-19. COVID-19. Now it's become COVID-21 also. அது 19ல ஆரம்பிச்சு இன்னைக்கு 21 வரைக்கும் போயிட்டு இருக்கு. Everywhere, okay? What are the news? All data, statistics, if you see, everything talks about 3 million people in India, cases and 187,000 dying. டெய்லி ஒவ்வொரு நியூஸ் பார்க்கும்போது 3 லட்சம் கேஸ் ஒரே நாள்ல வந்துடுச்சுன்றாங்க, எத்தனையோ லட்சம் பேர் மரிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி Oxygen shortage, remdesivir shortage. மருந்து இல்லை, ஆக்சிஜன் இல்லை, இல்லை இல்லை என்று சொல்லி பல செய்திகளை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். During this time, what is our first reaction to all that? இந்த செய்திகளை எல்லாம் கேட்கும் பொழுது நாம் எப்படி அதற்கு பதில் அளித்துக் கொண்டிருக்கிறோம்? What's the reaction? First reaction. முதல்ல நமக்கு தோன்றுகிற காரியம் என்ன? நாம் செய்கிற முதல் காரியம் என்ன? What do we speak? என்ன பேசிக் கொண்டிருக்கிறோம்? What do we think? என்ன யோசித்துக் கொண்டிருக்கிறோம்? Tell me. சொல்லுங்க பாப்பா. Do we all say promises of God? I say, oh my God, what's happening? Everybody is dying. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை சொல்றோமா? இல்லனா என்னப்பா இப்படி நடக்குது, எத்தனை பேர் செத்துட்டு இருக்கானே அப்படி சொல்லிட்டு இருக்கோமா? What is coming out of your tent? Fear, panic, doubt? உங்களிடத்துல இருந்து என்ன வருகிறது? பயம், பீதி, திகில், சந்தேகம். Think about it. I'm not asking you to speak it out loud here, but to think about it. நீங்க என்ன சொல்லணும் அவசியம் இல்லை, யோசித்து பாருங்கள். எனக்குள்ளே நான் எதை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறேன்? பயத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறேனா, திகிலை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறேனா, அல்லது சந்தேகத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறேனா? நீங்க சொல்லணும் அவசியம் இல்லை, யோசித்து பாருங்க. I've heard of this thing. It's going viral. Such a small virus. Virus is supposed to be the smallest microbe, okay? Such a small virus has turned the world upside down, right? It's got a global impact. இப்படி ஒரு விஷயத்தை நான் கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறேன். சின்ன வைரஸ்னா ரொம்ப சிறிதான ஒன்று முழு உலகத்தையுமே தலைகீழாக மாற்றி கொண்டு விட்டது. மாற்றி எல்லாவற்றையுமே தலைகீழாக்கி நடத்தி கொண்டிருக்கிறது. But a rebuttal for that, what should we say? A small faith the size of a mustard seed can move mountains. அதை எதிர்கொள்ளும்படிக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்குத்தத்தம் கடுகளவு விசுவாசம் இருந்தா அது மழையை என்ன பண்ண பார்த்து பெயர்ந்து போன்னு சொன்னால் அது பெயர்ந்து போகும். Yes, right. We have promises and promises that doesn't tell us that we will not get COVID. நமக்கு வாக்குத்தத்தம் உண்டு, நமக்கு அதுக்காக கோவிடே வராதுன்னு நான் சொல்லல.
but we have promises that God is with us through it all. வேத வசனம் வாக்குத்தத்தமாய் நமக்கு சொல்லுகிறது என்ன சொன்னால் தேவன் நம்மோடு இருக்கிறார், இதை கடந்து செல்லும்படி கர்த்தர் கிருபை செய்வார். And God is not a man to lie. We all lie, we all don't keep our promises, we break, but God is not a man to lie. Where does that verse come? God is not a man to lie. Numbers 23:19. Yes. என்னாகும் 23:19 சொல்லுகிறபடி அவர் பொய் சொல்ல அவர் மனிதன் அல்ல. பல நேரங்களில் நாம் நம்முடைய வார்த்தைகள், நாம் சொன்ன காரியங்களை மறந்து விடுகிறோம். நாம் சொன்னவைகளை வாக்கு உறுதி கொடுத்தவைகளை மறந்து விடுகிறோம். ஆனால் தேவன் அவர் பொய்யுரையாத தேவன், அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல. Numbers 23:19 says, God's not a man that he should lie, not a human being that he should change his mind. Does he speak and then not act? Does he promise and not fulfill? என்னாகமம் 23வது அதிகாரம் 19வது வசனம் இப்படி சொல்லுகிறது, பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. Yes, he is a faithful God. அவர் உண்மை உள்ள தேவன். He is a faithful God. He keeps his promises. அவர் உண்மை உள்ள தேவன், தன்னுடைய வாக்குத்தத்தங்களை, வாக்கு பண்ணினவைகளை காப்பாற்றுகிறவர். எபிரேயர் 10வது அதிகாரம் 23வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. எபிரேயர் 10:23 அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோம், வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராயிருக்கிறாரே. Yeah, it says Hebrews 10:23, let us hold unswervingly to the hope we profess, for he who promised is faithful. வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறாரே என்று எபிரேயர் 10வது அதிகாரம் 23வது வசனம் சொல்லுகிறது. He is faithful. அவர் உண்மை உள்ள தேவன். So many things we sang. Today we sang the promises of God. Once 121 he read promises of God and we all said, did we say amen? இன்றைக்கு நிறைய பாடல்கள் பாடணும், வாக்குத்தத்தங்களை கொண்ட பாடல்களை பாடுறோம். வாசிக்கப்பட்ட வேத பகுதியும் கூட சங்கீதம் 121 கூட தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் நிறைந்ததாக இருந்தது. அதற்கு எத்தனை பேர் ஆமென் சொன்னோம்? Yeah, 2 Corinthians chapter 1 verse 20. What does it read? 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 20வது வசனம் என்ன சொல்லுது? ஒரு வாசிங்களேன். 2 கொரிந்தியர் 1:20. For no matter how many promises God has made, they are yes in Christ. And so through him the amen is spoken by us to the glory of God. So for every promise that we get, say amen and it is yours, right? தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமென் என்றும் இருக்கிறது. அப்படி இருக்க ஒவ்வொரு வாக்குத்தத்தங்கள் நமக்கு எதிராக வரும்பொழுது, நமக்கு நேராய் வரும்பொழுது அதற்கு ஆமென் என்று சொல்லி பழகுவோம். அது கர்த்தர் நமக்காக கொடுக்கிற வாக்குத்தத்தம் அல்லவா? We just going to meditate on 3 promises, okay, today? Just 3 promises. நான் 3 முக்கியமான வாக்குத்தத்தங்களை இந்த மாலை வேளையில நம்ம பார்க்க போகிறோம். And then we'll go little background on these promises. அந்த வாக்குத்தத்தத்திற்கு பின்னணியையும் நாம் பார்க்க போகிறோம். After that we all will say some promises. I will read some and you will say amen to those promises. அதற்கு பின்பதாக நான் ஒரு சில வாக்குத்தத்தங்களை வாசிக்க போகிறேன், நாம் வாசிக்க போகிறோம். அதற்கு நீங்கள் ஆமென் என்று சொல்லி அதை ஆமோதிக்க போகிறீர்கள். Everybody talks around us is panicky, talks about fear, but we will walk with faith, knowing that our God of promises is able to keep us. பலர் இந்த நேரங்களில் திகிலடைந்து பயந்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையிலே நாம் தேவனுடைய வார்த்தையை, வாக்குத்தத்தங்களை சொல்லி ஆமென் என்று சொல்லி ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்று சொல்லி நகர்ந்து செல்ல போகிறோம். And look, I am here as a testimony standing with you, amongst you, as somebody who's walked through problems, but I'll tell you, if he makes a promise, he has kept it. Sometimes it's after 40 years, sometimes after 20 years, sometimes after 5 months, but he keeps it. He never fails. நான் இங்கே ஒரு சாட்சியாய் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதில் உண்மை உள்ளவர் என்பதற்கு நான் சாட்சியாய் இருக்கிறேன். சில நேரங்களில் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு நாட்கள் சில குறுகிய நாட்கள் ஆகலாம், சில நேரங்கள் அது 10 வருடங்கள் ஆகலாம், அல்லது பல வருடங்கள் கூட ஆகலாம். ஆனாலும் அவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிற ஆண்டவர் என்பதற்கு நான் ஒரு சாட்சி. Joshua 21 verse 45. யோசுவா 21வது அதிகாரம் 45வது வசனம். Not one of all Lord's promises to the house of Israel failed. Every one was fulfilled. கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லியிருந்த நல் வார்த்தைகள் எல்லாம்
ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று. If you read this book of Joshua, chapter 21, யோசுவா 21 அதிகாரம் முழுவதும் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், it talks about how Levites and different people, different tribes got their towns in Canaan. இந்த கானான் தேசத்திலே எப்படி லேவியர்களும் மற்ற கோத்திரங்களும் தங்களுக்கென்று இடத்தை பெற்றுக் கொண்டார்கள் என்பதை நாம் பார்க்க முடியும். It talks about how Lord gave them rest. இங்கே நாம் பார்க்கிற இன்னொரு முக்கியமான காரியம், தேவன் எப்படி அவர்களுக்கு இளைப்பாறுதலை தந்தார் என்பதையும் பார்க்க முடியும். Not one of the enemies withstood them. ஒரு எதிரி கூட அவர்களுக்கு முன்பாய் எதிர்த்து நிற்க என் ஆண்டவர் அனுமதிக்கவில்லை. Not one of the promise failed. ஒரு வார்த்தையும் ஒரு வாக்குத்தத்தமும் வீணாகவோ தோற்று போகவோ இல்லை. In the Bible you see lots and lots of examples, right? வேதத்தில் இதை போன்ற பல உதாரணங்களை நாம் பார்க்க முடியும். Tell me a few promises, think of it and tell me a few promises which God gave to certain people and it was fulfilled. Think from Adam. Okay, you think in your mind there could be some special characters you like, no? Like I like Joseph, I like David. You might like somebody. Think of that and see, did God fulfill the promise that God gave them? வேதத்தில் நிறைய இந்த மாதிரி வாக்குத்தத்தம் நிறைவேறின நபர்களை நாம் பார்க்க முடியும். ஆதாமிலிருந்து நீங்கள் எடுத்துக்கொண்டால் நிறைய பேர் உண்டு. உங்கள் மனதில் உங்களுக்கு பிடித்த ஒரு சில கதாபாத்திரங்கள் இருப்பார்கள் வேதத்தில் உள்ளவர்கள். அப்படிப்பட்டவர்களை யோசித்து பாருங்கள். கர்த்தர் அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினதையும் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறினதையும் யோசித்து பாருங்களேன். எப்படி யாருக்கெல்லாம் ஆண்டவர் நடத்தினார், யாருக்கெல்லாம் வாக்குத்தத்தம் பண்ணினார், அதை நிறைவேற்றினார் என்று சொல்லி. Let's have a few names, no? You all have to think. அப்படி நிறைவேற்றின, அப்படி வாக்குத்தத்தம் பண்ணி வாக்குத்தத்தம் நிறைவேற்றின ஏதாவது ஒரு சில பேர் தெரிஞ்சா சொல்லுங்க பாப்போம். Quick. Abraham, okay. Solomon, Joshua, okay. Yeah. Joseph, okay, yeah. Joseph is a good example too. Yeah. Who else? Lots. David, yes. Yeah. What was the promise to the house of David? தாவீதிற்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? In his descendants there will be always somebody sitting on the throne. தாவீதின் வம்சத்திலே ராஜ்யபாரத்தை கர்த்தர் அவனுக்கு வாக்குத்தத்தமாய் கொடுத்தார். Old Testament this was given and it was fulfilled in New Testament too, right? பழைய ஏற்பாட்டிலே கொடுக்கப்பட்ட அந்த வாக்குத்தத்தம் புதிய ஏற்பாட்டிலும் அது நிறைவேறினதை நாம் பார்க்க முடியும். How was it fulfilled? எப்படி அது நிறைவேறியது? Yeah, Jesus was born in that line of David, right? தாவீதின் வம்சத்திலே கிறிஸ்து பிறந்ததின் மூலமாய் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறிற்று. So God of Joseph, God of Abraham, God of who you all said so many names, and God of David is also God of Angela, is God of you all, right? யோசேப்பின் தேவன், ஆபிரகாமின் தேவன், நீங்க சொல்ல ஒவ்வொரு பேருடைய தேவன் நமக்கும் தேவனாய் இருக்கிறார். என்னுடைய தேவனாய் இருக்கிறார், அவர் உங்களுடைய தேவனாய் இருக்கிறார். Keep your hand on your chest, right? And say God, or you tell your name, my God, God of Angela. உங்க நெஞ்சு மேல கை வச்சு சொல்லுங்க, உங்க பேரை சொல்லி சொல்லுங்க, அவர் என்னுடைய தேவன். உங்க பேரை சொல்லி சொல்லுங்க, லிவிங்ஸ்டனுடைய தேவன் என்று சொல்லுங்க. Is faithful to keep his promises. அவர் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதில் உண்மையுள்ளவர்னு சொல்லுங்க. He will fulfill each one of them. அவர் ஒவ்வொரு வாக்குத்தத்தையும் வாழ்க்கையில நிறைவேற்றுவார். And I will see it being fulfilled. அது என் வாழ்க்கையில நிறைவேறுகிறதை நான் பார்ப்பேன் என்று சொல்லுவார். And his promises are not just for this generation. Our God is God of generations. ஏதோ இந்த வாக்குத்தத்தம் உங்களுடைய தலைமுறைக்கு மாத்திரமல்ல, தலைமுறைக்கும் உள்ள ஒரு வாக்குத்தத்தம். We sing from Old Testament to New Testament. பழைய ஏற்பாட்டிலிருந்து புதிய ஏற்பாடு வரைக்கும் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறதை நாம் பார்த்திருக்கிறோம். At least I know my dad's dad. I haven't seen them, but I know he was a man of God. என் தகப்பனாருடைய தகப்பன் அவர் தேவனுடைய மனுஷன் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். He sought the Lord. அவர் தேவனை தேடினார். He was uneducated. He didn't read the Bible. அவர் வேதத்தை படித்தது இல்லை, அவர் அதிகம் படித்ததும் இல்லை. He never saw. He is uneducated, but he trusted God. ஆனால் அவர் தேவனை நம்பினார். We are still tasting that promises that God gave him is being fulfilled in us, and I know it will go for generations. அவர் தேவனை தேடினதினாலே அவருக்குரிய அவருக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினதை நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இனி வரும் சந்ததியும் அதை அனுபவிக்கும் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். Second thing that I'm going to take in is from Isaiah 46 verse 11. ஏசாயா 46வது அதிகாரம் 11வது வசனத்தை நாம் I'll பார்ப்போம். read in English, somebody reads in Tamil and read it slowly. Okay, slowly. From the east I summon a bird of prey. From a far off land, a man to fulfill my purpose. What I have said, that I will bring about. What I have planned, that I will do.
உராய்ஞ்சுகிற ஒரு பட்சியை கிழக்கிலிருந்தும் என் ஆலோசனை நிறைவேற்றும் மனுஷனை தூர தேசத்திலிருந்தும் வரவழைக்கிறவராய் இருக்கிறேன். அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன், அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன். He will do that in your life too. அதை உங்களுடைய வாழ்க்கையிலும் செய்து முடிப்பார். I know I have said sometimes many stories about my life and some of them could be repeated. But every time I say that, I'm sure it does help somebody. நான் பல நேரங்களில் என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்த பல நன்மைகளை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். பல நேரங்களில் திருப்பி திருப்பி கூட சொல்லியிருப்பேன். ஏன் இதை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன்? யாரோ ஒருவருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில கிரியை செய்வதற்கு அது ஏதுவாய் இருக்கும் என்பதற்காக அதை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். My son Ashish, when he was in 3rd standard, 4th standard, he was a slightly dyslexic. என்னுடைய மகன் ஆஷிஷ் 3வது 4வது படிக்கும் பொழுது அவர் சுகவீனமாய் போனார். No, dyslexic. That dyslexic is a condition. Okay, some condition. Okay. Okay. What happens when something is written on the board? First, second, third, fourth line. He will copy first line, then he'll copy third line, then he'll copy second line below that. He cannot write even a few sentences properly. அவரால் ஒரு போர்டில் 4 வரி இருக்குன்னு சொன்னா முதல் வரி எழுதுவார், அடுத்து 4வது வரி எழுதுவார், அடுத்து 2வது வரி எழுதுவார். ஒரு சரியாக செய்ய முடியாத ஒரு சூழ்நிலைக்குள்ளாக அவர் இருந்தார். Me and my husband, sometime my older son, will go and will copy for him from others and will teach, so he can speak, but writing will be a big chaos. அவர் நன்றாய் பேசுவார், எல்லாம் சொல்லுவார். சில நேரங்களில் நான் இல்லை என்னுடைய கணவர் அல்லது என்னுடைய மூத்த மகன் போய் அவருக்காக மற்றவருடைய நோட்டை வாங்கி எழுதி கொண்டு வர வேண்டிய ஒரு சூழ்நிலை. அவரால் பேச முடியும், ஆனால் சரியாக எழுத முடியாது. But I remember me and my husband will always pray for him, and I thought first, out of my fear, maybe doubt, I thought he will never even reach 10th standard. நானும் என்னுடைய கணவரும் அதிகமாக அவருக்காக ஜெபிப்பது உண்டு. ஆனால் எனக்குள்ள இருந்த சந்தேகம், எனக்குள்ள இருந்த பயம் ஒன்றே ஒன்றுதான், இவன் 10வது கூட அவர் பாஸ் ஆக முடியாதோ என்று சொல்லி நான் பயந்து கொண்டிருந்தேன். But we went to Suriname. They put him in a lower class. Actually, he's supposed to be in grade 7. They put him in grade 6 after taking an exam. நாங்கள் சூரினாம் போனோம். அங்கே போகும்பொழுது அவர் 7வது படிக்க வேண்டும். ஆனால் அவருடைய கண்டிஷனை பார்த்துட்டு அவரை 6வது படிக்கும்படி அட்மிஷன் கொடுத்தாங்க. Everybody is dejected, no, when you put in a lower grade, right? ஒருத்தர் அப்படி 7வது வந்து கீழே போட்டோம் அப்படின்னா 6வது போட்டோம் அப்படினா ஒரு Especially we Indians are very much dejected. But I'll tell you, other countries even till 21 22 people are still studying in 11th standard, 12th standard. அது ஒரு மாதிரி பாரமா போயிடும். ஆனா இங்க பாத்தீங்கன்னு சொன்னா வெளிநாடுகள்ல 21 22 வயசு பசங்களே Yeah 10th 8th I had a 21-year-old boy in my 8th grade. இப்போ அவங்களுடைய கிளாஸ்ல 21 வயசு பையன் 8வது படிச்சிட்டு இருக்காப்ல. So it's possible, but in our country we all like too much we study and we somehow pass, and by 17 we finish 12th grade. ஆனால் இங்க இந்தியாவுல 17 வயசுல எப்படியாவது +2 முடிச்சுன்னு நிறைய படிச்சு எப்படியாவது 12வது தேர்ச்சி பெற்று வர வேண்டும் சொல்லி போராடி கொண்டு இருக்கிறோம் இந்தியாவுல. So when he was brought low, he didn't understand why, but he was little perturbed, and I said, don't worry, God will make everything beautiful in his time. அவரை 6வது வகுப்பு போட்ட உடனே அவருக்கு எழுந்த ஒரு கேள்வி, ஏன் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு நான் அவர்களை தேற்றினது, நான் அவரை தேற்றினது, கவலைப்படாத, கர்த்தர் ஏதோ ஒரு திட்டத்தை உன் வாழ்க்கையில வைத்திருப்பார். And there were promises of God that we were claiming for him. சில வாக்குத்தத்தங்களை கர்த்தர் அவருக்காய் கொடுத்திருந்தால் அதை நாங்கள் சொல்ல ஆரம்பித்தோம். One mentor of mine, she always taught me, write down the verses for your children and with your dates pray for them to be fulfilled, and you will see them being fulfilled. என்னை வழி நடத்துகிறவர் எனக்கு சொல்லி கொடுத்த ஒரு காரியம், உன்னுடைய பிள்ளைகளுக்காக உன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களை எழுதி அதற்காக ஜெபிக்க ஆரம்பி, அதோடைய வாழ்க்கையில நிறைவேறும் என்று. And after Wesley passed away, I realized that God had actually put him on one lower grade because now Abhishek and Ashish were 4 years apart. என்னுடைய கணவர் இறந்த பின்பு இப்போ அபிஷேக ஒரு வருஷம் கீழே போட்ட ஆஷிஷ ஒரு வருடம் கீழே கிளாஸ் போட்டதுனால இப்போ இவங்க 2 பேருக்கும் நல்ல ஒரு 4 வருட இடைவெளி. So my older son finishes his college and only then my younger one will go to college. என்னுடைய மூத்த மகன் கல்லூரி படிப்பை முடிக்கிறான், இப்பொழுது என்னுடைய இளைய மகன் கல்லூரி படிப்பை துவங்குகிறான். One way is good because financially you can't take care of 2 in college, right? ஒரு விதத்தில் இது நல்லது, ஒரு விதத்தில் இது நல்லது. ஏன்னு சொன்னால் 2 பேருக்கும் காலேஜ் படிப்ப செலவை பார்க்க வேண்டும் என்று சொன்னா கஷ்டமா இருக்கும். That is my little chicken brain thinking, okay? இது என்னுடைய மூளையின் கணக்கு அது. Yeah. And but
Ashish did his 6th grade twice, and one teacher who taught him very good English. ஆஷிஷ் 6வது வகுப்பை 2 முறை படித்தார். அங்கே ஒரு ஆசிரியர்களுக்கு ஆங்கிலத்தை நன்றாய் கற்றுக் கொடுத்தார். And I feel all his backlogs, everything got cleared. And then when he came to grade 7, grade 8, slowly there was a improvement, and all that dyslexia and all vanished. அவர் அந்த 6வது வகுப்பிலே நன்கு படித்தபடினாலே அவருடைய எல்லா writing disability, அவருடைய பழைய கணக்கு வழக்குகள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு 7ஆம் கிளாஸுக்கு போகும்போது 7வது வகுப்பு போகும்போது அவருக்கு ஏற்கனவே இருந்த இந்த எழுத முடியாமல் பிரச்சனை கஷ்டப்பட்டுட்டு இருந்தாரு. இந்த காரியம் எல்லாம் மாறி 7ஆம் வகுப்பு போகும்போது தெளிவாய் உள்ளே போக முடிந்தது அவரால். So it's not when God fulfills a promise, but God is slowly working, because He always works things together for good, for your good, for those who love God. என்று எனக்கு வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறது என்று அல்ல, எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஆண்டவர் அந்த வாக்குத்தத்தை செயல்படுத்த ஆரம்பித்து விட்டார் என் வாழ்க்கையில. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும். And the school where he studied is one of the schools that I would have not even dreamt of putting him in. அவர் படித்த அந்த ஸ்கூலை பள்ளியை யோசித்து பார்ப்பேன்னு சொன்னா, நான் அப்படிப்பட்ட ஒரு ஸ்கூலை கனவுல கூட நினைத்து பார்த்ததில்லை. His 1 year's fees is like 4 lakhs rupees for school, 11th grade. 11வது படிப்பதற்கு மாத்திரம் அதோட செலவு 4 லட்சம் ரூபாய் for 1 year. ஒரு வருஷம் 11வது வகுப்பு. But God gave me like a concession, because I was teaching there, and He only paid like 10% of that. நான் அங்கே வேலை பார்த்ததுனால கர்த்தர் இரக்கமுள்ளவர், எவ்வளவு கொடுத்தாரு பாருங்க, ஒரு 10% மாத்திரம் பே பண்ணும்படிக்கு. This is nothing but His promises coming to fruition. இது வேற ஒன்றும் இல்ல, கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறதை நிறைவேற்றி வந்திருக்கிறார். And he had a dream always to study in US. அவருக்கு இப்படி ஒரு கனவு இருந்தது, எப்பொழுதுமே ஒரு கனவு இருந்தது, நான் யூஎஸ்ல போய் அமெரிக்கால போய் படிக்கணும்னு சொல்லி. And I know if it was any other parent in right senses would never cajole that desire. எந்த ஒரு பெற்றோருமே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை கண்டிப்பா அவருக்கு வந்து நீ போய் படின்னு சொல்லி அவரை வந்து தேற்றி அனுப்ப மாட்டாங்க. But I was according to the people around me a fool, because I was encouraging him to okay. மற்றவங்களை பார்க்கும்போது நான் ஒரு அந்த இடத்துல முட்டாளா இருந்திருக்கேன். ஏன்னு சொன்னா நான் மாத்திரம் என் பையனை வந்து படி, நான் உனக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லி அவனை உற்சாகப்படுத்தி கொண்டே இருந்தேன். Even today morning when Abhishek was talking to me, I said, Abhishek, my older son, he said, Ma, you're a fool. You with what thing that you were sending him, thinking that you can manage, because his fees will be like almost like, I'm telling you the figures because I won't tell you how big God is. It'll be like more than 12 lakhs per year will be his fees now. என்னுடைய பெரிய மகன் கூட மூத்த மகன் கூட இந்த காலை சொல்லும்போது, அம்மா நீங்கள் தவறான ஒரு முட்டாள்தனமான ஒரு முடிவை எடுத்துட்டீங்க, 12 லட்சம் ரூபாய் ஒரு வருட ஃபீஸ் அவனுக்கு, எப்படி நீங்கள் இதை சமாளிக்க போகிறீங்க, எப்படி அதை நீங்கள் கட்ட போகிறீர்கள் என்று சொல்லி என்னை பார்த்து கேட்டார். So I somehow got admission, he got visa. God had promised one thing that I was praying for him. God said, I will send him, I'll make a way in a most unprecedented way before. That means a way that you've never thought of. நீ அறிந்திராத ஒரு வழியை, நீ யோசிக்காத ஒரு வழியை, நீ நினைத்திராத ஒரு வழியை உனக்கு நான் உண்டு பண்ணுவேன் என்று சொல்லி எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார் அந்த ஆண்டவர். I will always walk in front of my house in the road there, and in the night I'll be praying over there only. And this thing came to my mind, there's a Red Sea and God is making a way, and that is a promise that God gave for Ashish. God will make a way. This a thing like that never happened before, that God made a way in the sea and God will make a way for you. நான் என் வீட்டுக்கு முன்பாக ஒரு இடம் உண்டு, நான் அங்கே தான் தினமும் நடந்து, ஒரு ரோடு உண்டு, அதில் தான் நடந்து நான் ஜெபிப்பது உண்டு. அப்படி நடந்து கொண்டு இருக்கும் பொழுது கர்த்தர் எனக்கு காண்பித்த ஒரு காரியம், செங்கடலின் நடுவிலே கர்த்தர் நடத்தினவைகளை எனக்கு நினைப்பூட்டினார். அப்படியாய் செங்கடல் பிளக்கப்பட்டது இதுக்கு முன்னால் நடந்ததே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை கர்த்தர் காண்பித்து, கர்த்தர் என்னையும் அப்படிப்பட்ட ஒரு வழியிலே நடத்துவார் என்று சொல்லி எனக்கு தெளிவுபடுத்தினார். I did not know how the way was going to be. No, I think when people walked on the Red Sea, they never ever thought that you could walk on the sea. Can you think of walking in the sea? செங்கடல் பிளக்கும் அது மேல நடப்புன்னு யாரும் யோசிச்சு கூட பார்த்திருக்க மாட்டாங்க. யாரும் யோசித்து பார்க்க முடியுமா கடல் பிளந்து அது நடுவே நான் நடக்க போகிறேன் என்று சொல்லி? It happened then. Even now I can't think of doing that. Go to the Marina Beach and think you're crossing that sea and going to the other side. அது அந்த காலத்துல பழைய பாட்டு காலத்துல நடந்தது. இன்னைக்கு கூட நீங்க யோசித்து பாருங்க, மெரினா பீச்ல போய் நின்னுட்டு கடல் திறந்து நீங்கள் உள்ள நடக்கிறீங்க என்று சொன்னால் முடியுமா? Something that's impossible for man is possible for God.
மனிதனால் நினைத்து கூட பார்க்க முடியாத இயலாத ஒன்று நம் தேவனால். That is what is walking by faith, not by sight. அதுதான் விசுவாசத்தில் நடக்கிறது, பார்வையில் அல்ல. So he gets his thing. Jan 13 he left. Okay, he left and his fees is not paid yet, but he left. ஜனவரி 13ஆம் தேதி அவருக்கு இன்னும் ஃபீஸ் கட்டல, அவருக்கு அட்மிஷன் கிடைச்சதுனால அவர் அமெரிக்காவுக்கு போய் விட்டார். Okay, I am telling something as a testimony again, which is again not confirmed, but I am telling this in faith. நான் விசுவாசத்திலே சாட்சியாய் நான் உங்களுக்கு முன்பாக சொல்லிக் கொண்டிருக்கிறேன். 10 days, not even 10 days, 13th he left. Not even 10 days from after he left, I have been attending some interview after he left, and I get a job, and that job will definitely fulfill all his fees. நீங்க நம்ப மாட்டீங்க, அவர் போன 10 நாளைக்கு கூட இருக்காது, 10 நாளைக்குள்ள எனக்கு ஒரு இன்டர்வியூ வருது, அதை நான் அட்டெண்ட் பண்ணுகிறேன். அந்த 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 வேலை அவருடைய ஃபீஸ் எல்லாவற்றையும் கட்டு போதுமானதாக இருக்கும். If I had got this job before, I would have sent him in my strength. ஒருவேளை இந்த வேலையை நான் போவதற்கு முன்பாக எனக்கு கிடைச்சிருக்குன்னு சொன்னா என் பலத்தினால் நான் என் மகனை அனுப்பியிருப்பேன். But because I got it after that, I know it is God's hand in it. அவர் போனதுக்கு பின்பு இந்த வேலை கிடைத்ததுனால நான் ஒன்று சொல்ல முடியும், தேவனுடைய கரம் அதில் இருந்ததை நான் உணர முடியும். I'll be leaving the country soon. சீக்கிரமாய் நான் இந்த தேசத்தை விட்டு கடந்து போவேன். But I know this job is an answer to the prayer, an answer to the promise that God gave. It's a fulfillment of the promise that God gave to Ashish. ஆஷிஷுடைய வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின் நிறைவு என்பதை நான் நன்கு அறிந்திருக்கிறேன். இந்த வேலைக்கு நான் போறதன் மூலமாய் கர்த்தருடைய வாழ்க்கையில வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்றுகிறார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். I am not telling you that I never had faith, I never had fear. I am not telling you that. எனக்கு பயமே இருந்தது இல்ல, இல்ல எனக்கு விசுவாச குறைச்சல உண்டானது இல்ல நான் சொல்லல. I am not telling you I didn't have doubt. There are many sleepless nights I've had. I've thought, how is it possible? How am I going to do it? Because this job was not there. How will I manage? Because some people even said, you will be standing in the road. You might stand in the road. You know, what kind of decision are you taking? இதனால நான் சொல்லுற காரியம் என்ன, எனக்கு இதனால பயம் இருந்தது இல்லை, இல்லை சந்தேகம் வந்தது இல்லைன்னா அப்படிலாம் இல்லை. ஒவ்வொரு நாளும் பல நாட்கள் நான் தூங்காமல் இதை நான் எப்படி சமாளிக்க போகிறேன், எப்படி என் பிள்ளைக்கு நான் ஃபீஸ் கட்ட போகிறேன், எப்படி இந்த காரியத்தை செய்ய போகிறேன் என்று சொல்லி யோசித்து பல நேரத்தில் சொன்ன காரியம், நீ தெருவில் தான் வந்து நிற்க போகிற இப்படிப்பட்ட ஒரு காரியம் செய்ததற்கு என்று சொல்லி. So I don't know what problem you're going through, but when you walk through it, no, only you know the depth of the problem. ஒருவேளை உங்களை நீங்க எத்தனை பேர் என்ன மாதிரி பிரச்சனைக்குள்ள போயிட்டு இருக்கீங்கன்னு தெரியல, போயிட்டு இருக்கிற உங்களுக்கு மாத்திரம் தெரியும் உங்களுடைய பிரச்சனையின் ஆழம் என்ன என்று சொல்லி. But remember the promises that God has given you, he will fulfill that. ஒன்றை நினைத்துக் கொள்ளுங்கள், ஒன்றை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஆண்டவர் அதை நிறைவேற்றி முடிப்பார். And if you're asking me, but God didn't give me any promise, read the word. Word is full of promises. ஒருவேளை எனக்கு அப்படிப்பட்ட வாக்குத்தத்தம் எதுவுமே கொடுக்கலையே அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லுவீங்கன்னு சொன்னா, தேவனுடைய வசனத்தை, தேவனுடைய வார்த்தையை வாசித்து பாருங்கள். வேதம் முழுவதும் உடைய வாக்குத்தத்தங்களால் நிறைந்திருக்கிறது. Freely he gives you. It's only you for you to receive it. அவர் இலவசமாய் வாக்குத்தத்தங்களை உங்களுக்கு என்று கொடுத்திருக்கிறார். ஒன்றே ஒன்று நீங்கள் செய்ய வேண்டியது என்றால் அது நீங்கள் தான் பெற்றுக்கொள்ள வேண்டும், அதை நீங்கள் தான் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். When I entered, I sat next to Pastor Amma. நான் உள்ள வரும்போது பாஸ்டர் அம்மா பக்கத்துல உட்கார்ந்திருந்தேன். She was reading the word of God. அவர் வேதத்தை வாசித்துக் கொண்டிருந்தார்கள். And it is such a sight we don't see in the younger generation now. அது இப்போ உள்ள இளைய தலைமுறைகளிடத்தில் இதை நாம் பார்க்க முடிகிறது இல்லை. Read. Only then you read the promises, you claim it. You have time for watching YouTubes and so many videos. You have time to do gaming, you have time to watch news, but you don't have time to read the word of God. மொபைலை பார்க்க டைம் இருக்கு, நியூஸை பார்க்க டைம் இருக்கு, யூடியூபை பார்க்க டைம் இருக்கு, ஆனால் வேதத்தை வாசிப்பதற்கு நமக்கு நேரம் இல்லை. வேதத்தை வாசிக்கும் பொழுதுதான் நமக்கு வாக்குத்தத்தம் என்ன என்பது தெரியும். வாக்குத்தத்தம் தெரிந்தால் மாத்திரமே அதை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் அல்லது சுதந்திரித்துக் கொள்ள முடியும். It's not like you pick up words from there, pick up words from calendar, take whichever verse is said somewhere and you just take it and claim. No, you read the entire thing, because every promise sometimes comes with condition. ஏதோ எங்கோ கேட்ட ஒரு வார்த்தையோ அல்லது காலண்டர்ல பார்த்த ஒரு வார்த்தையோ, யாரோ எனக்கு ஃபார்வர்ட் பண்ண ஒரு அனுப்பின ஒரு வார்த்தையோ நான் அது வாக்குத்தத்தமாக எடுத்துக்கொள்வதல்ல. வேதத்தை வாசித்து வேதத்திலிருந்து நான் எனக்கு என் ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தத்தை நான் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் வாக்குத்தத்தம் ஒரு சில கண்டிஷன்ஸோடு வருகிறது, நிபந்தனையோடு வருகிறது. You're sitting on the other side. I am on the stage. You might think, oh, she's pastor's wife, she was this, she is a good woman, and that's why God is doing. No.
I've been the worst of sinners, okay? You don't even know what has happened in my life. But God is faithful, because God's promises not based on how I perform, but God's promises are faithful because He created me and He promised me. ஒருவேளை நீங்க அங்க உட்கார்ந்துட்டு யோசிக்கலாம், ஒருவேளை அவங்க பாஸ்டருடைய மனைவியா இருக்கிறாங்க, அவர் நல்ல ஒரு கர்த்தருக்குள்ள ஒரு ஸ்திரீயா இருக்கிறாங்க, அதனால அவங்களோட வாழ்க்கையில கர்த்தர் வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார், செய்து கொண்டிருக்கிறார். இல்லை, ஒவ்வொருடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில பலவிதமான போராட்டங்கள் மத்தியில, பாவங்கள் மத்தியில இருந்து வாழ்ந்து வந்த நான் அவர் வாக்குத்தத்தத்தில் உண்மை உள்ளவராய் இருந்ததினாலே என்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து வைத்திருக்கிறார். அவருடைய வார்த்தைகள் வாக்குத்தத்தங்கள் ஒரு நாளும் மாறாமல் என்னுடைய வாழ்க்கையில இருந்தது. Some of you may be ashamed of things that you've done. Some of you may be ashamed of thoughts that you have. Even today, even after accepting the Lord. But I'll tell you, if you just come to Him, no, He sees your intentions. He's willing to forgive, and He still gives you the same promises. He doesn't withdraw His promises because you failed. பல நேரங்களில் நம்முடைய சிந்தையிலே நம்ம செய்கிற காரியங்கள், நம்முடைய செய்கையிலே நாம் செய்கிற நம்முடைய செய்கைகள் பல ஒருவேளை நமக்கு வெட்கத்தை உண்டு பண்ணலாம். உட்கத்தை உண்டு பண்ணிட்டு ஆண்டவரத்தில் என்னால் போக முடியுமா, என் ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொள்வாரா போன்ற ஒருவேளை தயக்கங்கள் நம்மிடத்தில் இருக்கலாம். எப்படி இருந்தாலும் சரி, உன் ஆண்டவர் உண்மை உள்ளவர். நீ இருக்கிற பிரகாரமாகவே அவர் உன்னை ஏற்றுக்கொள்கிறவர். உன் சிந்தை உன்னுடைய நோக்கத்தை அறிந்திருக்கிற ஒரு ஆண்டவர். அவர் உன்னை ஆசீர்வதித்து உனக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்து அந்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவதிலும் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். The promise that He gave to Joseph, how many years later it came to fulfillment? யோசேப்புக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை யோசித்து பாருங்களேன், எத்தனை ஆண்டுகளுக்கு பின்பு அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறியது. But if God opens the door, if He promises, He will take you through. ஒருவேளை கர்த்தர் உங்களுக்கு வாசலை திறப்பார்னு சொன்னா, கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணுவார் என்று சொன்னால் அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி முடிப்பார். And for the glory of God, I should tell you something, because it is the nameless kakas. Have you heard of nameless kaka? What am I meaning? Elisha was fed by a nameless kaka, right? Yes. பேர் இல்லாத காக்கா எத்தனை பேருக்கு தெரியும்? பேர் இல்லாத பிச்சை இல்ல, பேர் இல்லாத காக்கா வேதத்துல எத்தனை பேருக்கு இருக்குல்ல அந்த ஸ்டோரி? பேர் சொல்லப்படாத காக்கா. Okay, I always call it nameless kaka. Nameless kaka. Okay. So யாருக்கு எத்தனை பேருக்கு தெரியும் எலியாவின் வாழ்க்கையில் இடைமறித்த காக்கா? Okay. So Ashish is gone there, and God raises some people, 3 nameless kakas, but now they have name, I know their names. Okay, but God raises them. I know from where they're just coming up abruptly. They're not in touch with me for years. Suddenly they come in and they promise me they'll send this many dollars to him every month. Amen. தேவனுடைய நாமம் மகிமைக்காக ஒரு சில காரியத்தை சொல்லுகிறேன். ஆஷிஷ் அங்கே போனது பின்பு 3 பேரில்லா காக்கா என்னுடைய வாழ்க்கை, இப்போ எனக்கு அவங்களுடைய பேர் தெரியும். அவர்கள் வந்து நான் ஆஷிஷ்காக நான் இப்படி ஒரு தொகையை நான் மாதம் அவருக்காக நான் செய்வேன் என்று சொல்லி வாக்கு பண்ணியிருக்கிறார்கள். So I told Ashish, you're richer than me now. நான் ஆஷிஷ்ட சொன்ன காரியம், ஆஷிஷ் நீ என்ன விட பணக்காரனாயிட்டே போ. See, God can do for me, God can do for my son, God can do for you. I am no way better than you, okay? ஒரு என் ஆண்டவர் எனக்கும் ஆஷிஷுக்கும் இப்படி செய்வார் என்று சொன்னால், உங்களை காட்டி நான் சிறந்தவன் அல்ல, ஆனாலும் கர்த்தர் இதை எங்களுக்கு வாழ்க்கையில் செய்வார் என்று சொன்னால். Revelation 3 verse 7. Chapter 3 verse 7. வெளிப்படுத்தல் 3வது அதிகாரம் 7வது வசனம். பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தமுள்ளவரும் சத்தியமுள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாயிருக்கிறவர் சொல்லுகிறதாவது. So in your life, if God says, if He opens a door, it's open, and if He shuts, He shuts. உங்க வாழ்க்கையில கர்த்தர் வாசலை திறப்பார் என்று சொன்னால் அது திறக்கப்படும். கர்த்தர் வாசலை அடைப்பார் என்று சொன்னால் அது அடைக்கப்படும். So believe that He's in control. Believe that. விசுவாசிங்க, என் வாழ்க்கையை கர்த்தர் ஆளுகை செய்கிறார். He is in control. Whatever happens, He is in control. என் வாழ்க்கையில என்ன நடந்தாலும் அது கர்த்தருடைய ஆளுகைக்குள்ளாக இருக்கிறது என்பதை விசுவாசியுங்கள். I have an interview 2 days later. I have an interview. Okay, எனக்கு இன்னொரு visa interview. Visa interview 2 நாள் இருக்கு. Okay, everything is going haywire, right? Anytime they'll be locked down and maybe the visa office is closed. Maybe. எந்த நேரத்துலனாலும் இந்த லாக்டவுன்னால விசா ஆபீஸை க்ளோஸ் பண்ணலாம். Anytime death can come to anybody, right? எந்த நேரத்துலயும் சாவு வரலாம் யாருக்குனாலும். Yes or no? ஆமாவா இல்லையா? Okay.
And after all this happens, if I don't get visa, if I don't go, I don't have the job, then who supplies to my son? ஒருவேளை எனக்கு விசா கிடைக்கலனா இல்ல எனக்கு ஜாப்ல போய் என்னால சேர முடியலனா இந்த லாக்டவுன்னால ஏதோ ஒரு காரியம் நடந்துச்சு. These are doubts that come to our mind, okay? I am telling you, I am a human with all these doubts. நான் ஒரு மனுஷி, இந்த மாதிரி சந்தேகங்கள் எனக்குள்ள வந்து கொண்டுதானே. But when this doubt come, I immediately take the word of God, Lord, your promise, Lord, what you have opened, no man can shut. இப்படிப்பட்ட சந்தேகங்கள் நமக்குள்ள வந்த உடனே நாம் செய்ய வேண்டிய காரியம் ஆண்டவரே நீர் திறந்த வாசலை ஒருவனும் பூட்ட முடியாது என்று சொல்லி வாக்குத்தத்தங்களை பிடித்துக் கொள்வோம். So I am just giving you tips of how you will not be one supernatural all the time, okay? You're human, grounded. At times we fail, but God never fails. So hold on to God who never fails. தேவனை பிடித்துக் கொள்ளுங்கள், அவர் ஒரு நாளும் தோற்று போகாத ஒரு ஆண்டவர். பல நேரங்களில் நம்முடைய நாம் அசாதாரணமானவர்கள், சாதாரணமானவர்கள் தான். பல நேரங்களில் நாம் தோற்று போய் விடுகிறோம். பல நேரங்களில் நமக்குள் சந்தேகம், பயங்கள் வந்து விடுகிறது. ஆனால் தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. அவரை பிடித்துக் கொள்ளுவோம், அசாதாரண காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில செய்யும்படி. I remember last week one of my prayer also was, Lord, even if I die today, I know you are the father to my children, you will take care of them. So I surrender all to you, Lord. என்னுடைய ஜெபம் பல நாட்களுக்கு முன்பதாக இப்படிதான் இருந்தது. ஆண்டவரே, ஒருவேளை நான் இன்று மரித்தால் கூட என் பிள்ளைகளை நீர் பார்த்துக் கொள்வேன், நீர் அவர்கள் தேவன் என்று சொல்லி என்னை முற்றிலுமாக உம்மிடத்தில் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி நான் ஜெபித்தேன். Because for last 4 years I've seen after Wesley's death, every moment he's taken care of me. People even tell me, you're living much better than before. I mean, what I'm trying to say is God is in control, not us. So let's not be perturbed. இந்த கடந்த 4 வருடங்கள் பாஸ்டர் லெஸ்லி மரித்ததற்கு பின்பதாக கர்த்தர் எங்களை நடத்தி வந்த விதத்தை பார்க்கும் பொழுது முந்தைய வாழ்க்கையை காட்டிலும் பலர் சொல்லுகிறது, நீ உன்னுடைய முந்தைய வாழ்க்கையை காட்டிலும் இப்பொழுது வாழ்க்கை அவ்வளவு அழகா இருக்கிறது என்று சொல்லி கர்த்தர் எங்க வாழ்க்கையை ஆளுகை செய்கிறார், அவர் நடத்தி கொண்டு வருகிறார். Amen. Last promise, Numbers 11:23. கடைசியான ஒரு வாக்குத்தத்தம் என்னாகமம் 11வது அதிகாரம். Is the Lord's arm too short? 23வது வசனம். You will now see whether or not what I say will come true for you. அதற்கு கர்த்தர் மோசேயை நோக்கி, என்னாகமம் 11:23, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பாய் என்றார். Okay, in this whole chapter I was reading Numbers 11 fully. என்னாகமம் 11வது அதிகாரம் முழுவதையும் நான் வாசித்துக் கொண்டிருந்தேன். First verse itself, people complained, they were discontented. Okay, they were finding something always to fret, always to quarrel. இந்த முதலாவது வசனத்துல இருந்தே பார்க்க முடியும், எப்ப பார்த்தாலும் குறை சொல்லிக் கொண்டு முறுமுறுத்து கொண்டு ஏதாவது ஒன்று சொல்லிக்கொண்டே இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். And God gets angry, he sends fire, everybody dies, then they cry out to the Lord and then God forgives. அப்புறம் ஆண்டவருக்கு கோபம் வந்து அவர் அக்கினியை அனுப்பி முற்றிலும் அழித்த பின்பு மறுபடியும் தேவனை நோக்கி அழுது தேவனிடத்தில் மன்னிப்பை பெற்றுக்கொண்டார்கள். தேவன் அவர்களுக்கு மனம் இறங்கினார். Verse 5 again they start complaining. மறுபடியும் 5வது வசனத்திலே பழையது போல அவர்கள் முறுமுறுக்க ஆரம்பித்து விட்டார்கள். Complaint is very funny, okay? Fish we ate in Egypt in no cost, free. அவருடைய குறைலாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எதுக்கெல்லாம் அவங்க குறை சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னா, எகிப்திலே கிரயம் இல்லாமல் சாப்பிட்ட மச்சங்கள், மீன்கள், cucumbers, melons, leeks, onion and garlic அதெல்லாம் சாப்பிட்டோம். வெள்ளரிக்காய், கொமட்டிக்காய், கீரை, வெங்காயம், வெள்ளைப்பூண்டு, இதுக்கெல்லாம் யாரும் அழுவாங்களா? ஆண்டவரிடத்தில் முறையிடுகிற, ஆண்டவரிடத்துல கம்ப்ளைண்டா சொல்லி கொண்டிருக்கிறார். And verse 10 said, each family wailing in the entrance of the tent, we don't have பூண்டு, we don't have வெங்காயம் and all that. வசனம் 10 இப்படி சொல்லுது, அந்தந்த வம்சங்களை சேர்ந்த ஜனங்கள் தங்கள் கூடார வாசலில் நின்று அழுகிறதை. Imagine, that's what happening now. All of you sitting in your house looking at news and crying, "Ayyo, COVID." இன்னைக்கு அதுதான் நடந்துட்டு இருக்கு ஒவ்வொரு வீட்லயும். அவங்க நம்ம நியூஸை பார்த்துட்டு ஒவ்வொரு வீட்ல உட்கார்ந்து ஐயோ கோவிட் என்று அழுது கொண்டிருக்கிறோம். அத நம்ம என்ன பண்ணணும்? What should we do? Actually there should be a sound of rejoicing. What is coming out of your tent today? நாம் என்ன செய்ய வேண்டும்? மாறாக இப்படி அழுகிறதை விட்டு மாறாக நாம் என்ன செய்ய வேண்டும்? சந்தோஷத்தின் மகிழ்ச்சியில் களிகூற வேண்டாமா? நம்முடைய கூடாரத்திலிருந்து என்ன சத்தம் வெளியே கேட்டுக்கொண்டிருக்கிறது? They were crying for meat. அவர்கள் மாமிசத்திற்காக அழுதார்கள். And then verse 19, 19வது வசனம், Lord heard you when you wailed. Now the Lord will give you meat and you will eat it. You will not eat it for just 1 day or 2, but a whole month, till it comes out of your nostrils and you loathe it.
18 இருந்து வாசிக்கிறேன். ஜனங்களை நோக்கி நாளைக்காக உங்களை பரிசுத்தம் பண்ணுங்கள், நீங்கள் இறைச்சி சாப்பிடுவீர்கள். எங்களுக்கு இறைச்சி சாப்பிட கொடுப்பவர் யார் என்றும் எகிப்தில் எங்களுக்கு சௌக்கியமாக இருந்தது என்றும் கர்த்தருடைய செவிகள் கேட்க அழுதீர்களே. ஆகையால் நீங்கள் சாப்பிடும்படி கர்த்தர் உங்களுக்கு இறைச்சி கொடுப்பார். நீங்கள் 1 நாள் 2 நாள் 5 நாள் 10 நாள் 20 நாள் மாத்திரமல்ல 1 மாதம் வரைக்கும் புசிப்பீர்கள். அது உங்கள் மூக்காலே புறப்பட்டு உங்களுக்கு தெவிட்டு போக மட்டும் புசிப்பீர்கள். உங்களுக்குள்ளே இருக்கிற கர்த்தரை அசட்டை பண்ணி. Yeah. So, because you have rejected the Lord and have wailed, why did we ever leave Egypt? So, because they were crying, so God says He'll give them meat, but it will come out through their nostrils and they will loathe it. நீங்கள் உங்களை கர்த்தரை அசட்டை பண்ணி நாங்கள் ஏன் எகிப்திலிருந்து புறப்பட்டோம் என்று அழுததினாலே அது உங்கள் மூக்காலே புறப்பட்டு தெவிட்டு போக மட்டும் கர்த்தர் கொடுப்பார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். So God is telling He will give like that, but then it will not be a blessing, right? It's not a blessing. But God's promises, when He blesses, He does not add any sorrow to it. வேதம் இப்படிதான் சொல்லுகிறது, கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர், அவர் ஆசீர்வாதத்தில் ஒன்றும் வேதனையை கூட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. இது ஆசீர்வாதம் அல்ல, அவர் கொடுக்கிற ஆண்டவர், ஆனால் இது ஆசீர்வாதம் அல்ல. Yeah, Moses even asked, there are 6 lakh men, you're giving them 1 month meat in the wilderness. How? Even if you slaughter everything that we have, even if we catch every fish in the sea, even then it won't be sufficient. In verse 21. 21வது வசனத்தில் மோசே இப்படி கேட்கிறான், என்னோடு இருக்கிற காலாட்கள் 6 லட்சம் பேர் ஒரு மாதம் முழுவதும் புசிக்கும்படி அவர்களுக்கு இறைச்சி கொடுப்பேன் என்று சொன்னீரே. ஆடு மாடுகளை அவர்களுக்காக அடித்தாலும் அவர்களுக்கு போதுமா? சமுத்திரத்து மச்சங்களை எல்லாம் அவர்களுக்கு சேர்த்தாலும் அவர்களுக்கு போதுமா என்றான். Verse 23. The Lord answered, is the Lord's arm too short? 23வது வசனம் இப்படியா சொல்லுகிறது, அதற்கு கர்த்தர் மோசேயை நோக்கி, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்போது காண்பாய் என்றார். Even for this situation of COVID, is God's arm too short to save anyone? ஒருவேளை இந்த கோவிட் சூழ்நிலையில கூட கேட்க வேண்டிய ஒரே ஒரு கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ? Many of us are having questions. I know a friend of mine who asked this question, why is God allowing this? I don't know what to speak about this to my non-believers, neighbors. பலருக்கு இருக்கிற கேள்வி இதுதான், ஏன் ஆண்டவர் இதை அனுமதிக்கிறார்? என்னுடைய நண்பர் ஒருவர் இப்படியா கேட்டாங்க, இப்போ ஏன் ஆண்டவர் இதை அனுமதிக்கிறார்? என்னுடைய அவிசுவாசமான என்னுடைய நண்பர்கள் இடத்துல போய் நான் எப்படி இதை சொல்ல முடியும் என்று சொல்லி. But have you forgotten that God is a death to death? Sorry, God is a death to death, right? He was victorious over death, right? தேவன் மரணத்தை ஏற்படுத்துவாரா? அவர் மரணத்தை ஜெயித்தாரே, மரணத்திலிருந்து ஜெயமாய் விளங்கினாரே. Have you forgotten that God resurrected from the grave? தேவன் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்தார் என்பதை, மரணத்தை வென்று உயிரோடு எழுந்தார் என்பதை மறந்து போய்விட்டோமா? Life and death are in His hands. மரணமும் ஜீவனும் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. Have you forgotten that? அதை மறந்து போய்விட்டோமோ? Have you forgotten His promises? அவருடைய வாக்குத்தத்தத்தை நாம் மறந்து போய்விட்டோமோ? His promises in your life will never fail. அவர் உங்களுடைய வாழ்க்கையில கொடுத்த வாக்குத்தத்தம் ஒரு நாளும் தோற்று போகாது. Pastor and his wife went through that. They came out unscathed. Corona couldn't touch them. So death will not touch you unless God allows it. பாஸ்டரும் கொரோனா உள்ள போனாலும் மறுபடியும் பலத்தோடு திரும்பி வந்தார்கள். கொரோனாவால் அவளை தொட முடியவில்லையே. Your fear will kill you, but not unless God loves you. You will not die. தேவன் அனுமதிக்காத பட்சத்தில், ஒருவேளை உங்க பயம் உங்களை கொன்றும், தேவன் அனுமதிக்காத பட்சத்திலே உங்கள் ஜீவன் உங்களை விட்டு பிரியாது. So let's all hold on to the promises of God. Okay, so we are going to read a few promises and then Pastor will read in Tamil and then you all will say amen. Pastor, Exodus 14:14. சில வசனங்களை, சில வாக்குத்தத்தங்களை somebody read in Tamil or you will read. Okay, Exodus 14:14. He reads good. சில வசனங்களை வாக்குத்தத்தங்களை வாசிக்கிறேன். ஆமென் என்று சொல்லுங்கள். நாம் வாக்குத்தத்தங்களை சுதந்தரித்துக் கொள்ள போகிறோம். யாத்ராகமம் 14. எல்லாரும் எடுத்துக்கலாம். எல்லாரும் எடுத்துக்கலாம். Exodus 14:14. Yeah, everybody can stand up. Pastor Livingston will read it and you all will say just amen, because we read in 2 Corinthians 1:20 that everything is a and amen. நான் வாசிப்பேன், வாசிக்கும் பொழுது நீங்கள் அதற்கு ஆமென் என்று சொல்லுங்கள். ஏனென்று சொன்னால் நான் வாசித்தபடி அவருடைய வார்த்தை ஆமென் என்றும் இருக்கிறபடினாலே நான் வாசிக்கிறேன். எனக்கு நான் வாசித்து முடித்த பின்பு நீங்கள் ஆமென் என்று சொல்லுங்கள். யாத்ராகமம் 14:14.
Livingston will read, we all will say amen. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். ஆமென். உபாகமம் 31வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கிறேன். உபாகமம் 31, நான் சொல்ல நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். உபாகமம் 31:8. கர்த்தர் தாமே உமக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடு இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றார். ஆமென். 2 நாளாகமம் 7வது அதிகாரம் 14வது வசனம். 2 நாளாகமம் 7வது அதிகாரம் 14வது வசனம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். ஆமென். ஆமென். சங்கீதம் 34, சங்கீதம் 34வது சங்கீதம் 17வது வசனம். சங்கீதம் 34:17. நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். ஆமென். ஆமென். எரேமியா 29வது அதிகாரம் 11வது 12வது வசனம். எரேமியா 29:11-12. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். ஆமென். ஆமென். God bless his word. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம், அவருடைய பிரசன்னத்திற்குள் இருக்கிறோம். ஸ்டீவ், எத்தனை பேர் ஆமென்னு சொன்னோம், அதை அங்கீகரிக்கிறோம். அவர் உண்மை உள்ளவர். என்ன வந்தாலும் எது நடந்தாலும், சூழ்நிலை எப்படி இருந்தாலும் சில வேளை பாதகமாகத்தான் இருக்கும். அல்லேலூயா. யாருக்கும் எவருக்கும் அவர் நன்மை செய்கிற தேவன், வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவார். ஆமென். அந்த ஒரு நம்பிக்கை நமக்குள்ள வரட்டும். இன்னும் வேற என்ன சொல்லணும் உங்களுக்கு? சரியா கேட்ட அவருடைய வாழ்க்கையில வசன ஆதாரத்தோடு தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்தையும் சேர்த்து அவர்கள் சொன்னார்கள். கர்த்தர் உண்மை உள்ளவர், நல்லவர். இந்த இடத்தில் இருக்கிற நம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். நீ வாக்குத்தத்தத்தை அறிந்து கொள்ள வேண்டும், வாக்குத்தத்தத்தை தியானிக்க வேண்டும். ஆமென். என்னோடு சேர்ந்த பழைய பாடலை பாடுங்கள். வழி நடத்தும் வல்ல தேவன், வாழ்வின் நாயகனே, வாழ்வின் நாயகனே, நம் தாழ்வின் நாயகனே. காடானாலும் மேடானாலும் கடந்து சென்றிடுவோம். காடானாலும் மேடானாலும் கடந்து சென்றிடுவோம். பாடானாலும் பாடி செல்வோம் பரவசமுடனே. இயேசு பரந்தான் நம்முடனே. வழி நடத்தும் வல்ல தேவன், வாழ்வின் நாயகனே. வழி நடத்தும் வல்ல தேவன், வாழ்வின் நாயகனே. அந்தகார சக்திகள் எம்மை அணுகிடாமலே, அந்தகார சக்திகள் நம்மை அணுகிடாமலே
இயேசு துணையாய் நிற்பாரே, வழி நடத்தும் வல்ல தேவன் வாழ்வின் நாயகனே. வாதை நோய்கள் துன்பங்கள் வருந்திய போதும், வாதை நோய்கள் துன்பங்கள் வருந்திய போதும், பாதையில் நாம் சோர்ந்திடாமல் பலப்படுத்திடுவான், இயேசு திடப்படுத்திடுவான், வழி நடத்தும் வல்ல தேவன் வாழ்வில் நாயகனே. தேவை தந்து அன்பென்றுள்ள தேவை தந்து ஆதரிப்பாரே, அன்பென்றுள்ள தேவை தந்து ஆதரிப்பாரே, என்றென்றும் துதிகனமும் மகிமையானவர்க்கே, இயேசு மகிபனாமவர்க்கே, வழி நடத்தும் வல்ல தேவன் வாழ்வில் நாயகனே, வாழ்வில் நாயகனே, நம் தாழ்வில் நாயகனே, வழி நடத்தும் வல்ல தேவன் வாழ்வில் நாயகனே. கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே என்னை வழி நடத்துகிற தேவன், இந்த மாலை வேளையில் என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, முற்றிலும் நீர் நடத்தும் ஆண்டவரே, நீர் எங்களை நடத்துகிற கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, praise the Lord. ஆமென். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வாக்கு தத்தத்தில் உண்மை உள்ள தேவன் ஆண்டவரே, வாக்கு மாறாத தேவன் ஆண்டவரே. அப்பா அப்பா தம்முடைய பிள்ளைகளுக்காக ஆண்டவரே, அப்பா நீர் ஆண்டவரே வேதத்தில் அப்பா ஆண்டவரே எத்தனையோ ஆண்டவரே வாக்கு தத்தங்களை ஆண்டவரே, அப்பா ஆயிரமாய் ஆண்டவரே வாக்கு தத்தங்களை ஆண்டவரே அப்பா நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கீங்க அப்பா. ஓ அதை ஆண்டவரே மெய்யாய் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே நாங்கள் அனுபவிக்க, நாங்கள் சுதந்தரிக்க ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா, கர்த்தர் உதவி செய்வீராக ராஜா. ஓ நீர் எங்களுக்கு கொடுத்து வைத்த ஆண்டவரே அந்த வாக்கு தத்தத்தை ஆண்டவரே அப்பா ஹல்லேலூயா அப்பா ஆண்டவரே நாங்கள் அதை பெற முடியாதபடிக்கு தடை செய்கிற எல்லா ஆண்டவரே எதிர் வல்லமைகளையும் ஆண்டவரே, உலகம் மாமிசம் பிசாசு ஆண்டவரே இப்படிப்பட்ட காரியங்களை நாங்கள் மேற்கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே கர்த்தர் இந்த நாளிலே உதவி செய்வீராக ராஜா. ஆமென் ஆண்டவரே. உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் ஆண்டவரே. ஆம் கர்த்தாவே அப்பா இப்படிப்பட்ட ஆண்டவரே எல்லா வாக்குத்தத்தங்களையும் ஆண்டவரே அப்பா ஹல்லேலூயா நாங்கள் சுதந்தரிக்க கர்த்தர் ஆண்டவரே உதவி செய்வீராக ராஜா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு தந்த வாக்குத்தத்தை ஆண்டவரே அப்பா உம்முடைய ஆண்டவரே புதிய கிருபையினாலும் புதிய பலத்தினாலும் புதிய உடன்படிக்கைக்கு ஆண்டவரே ஹல்லேலூயா நாங்கள் கீழ்ப்படிந்த ஆண்டவரே அப்பா அதை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே கர்த்தர் உதவி செய்வீராக. அப்படிப்பட்ட அபிஷேகத்தால் எங்களை நடத்துவீராக ராஜா. ஓ எங்களை ஆண்டவரே இந்த உலகம் எங்களை அச்சுறுத்துகிறது ராஜா, பயமுறுத்துகிற காரியங்களை நாங்கள் அதிகம் பார்க்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே ஒவ்வொரு வேளையும் ஆண்டவரே நாங்கள் சந்திக்கிற சூழ்நிலைகள் பிரச்சனைகள் இவர்கள் எல்லாவற்றையும் மேற்கொள்ள ஆண்டவரே நீர் எங்களுக்கு வைத்து போன வாக்கு தத்தம் மட்டுமே ஆண்டவரே ஹல்லேலூயா. எங்களுடைய முற்பிதாக்கள் எங்களுடைய முன்னோர்கள் ஆண்டவரே பரிசுத்தவான்கள் ஆண்டவரே அதை சுதந்தரித்து ஆண்டவரே வாழ்க்கையில நல் சாட்சிகளை பெற்றது போல ஆண்டவரே நாங்களும் ஆண்டவரே ஹல்லேலூயா பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்க, எங்களுக்கு கிருபை தாங்க. அப்படிப்பட்ட ஆண்டவரே வல்ல வழியிலே நல்ல வழியிலே நாங்கள் நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஓ நாங்கள் பலனற்றவர்கள் ஆண்டவரே அப்பா ஹல்லேலூயா. கர்த்தருடைய பலத்தினால ஆண்டவரே அப்பா உம்முடைய கிருபையினால ஆண்டவரே நாங்கள் அதை மேற்கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக ராஜா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
கர்த்தாவே இந்த வேளையிலும் ஆண்டவரே அப்பா உம்முடைய வார்த்தை ஆண்டவரே திட்டம் தெளிவாக போதித்த மகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா வாக்குத்தத்தத்தை சுதந்தரிக்க ஆண்டவரே மகள் ஆண்டவரே அப்பா ஜீவனுள்ள சாட்சியாக ஆண்டவரே கர்த்தர் ஆண்டவரே ஹல்லேலூயா. இந்த உலகம் கைவிட்டாலும் நீர் மாறாதவர், நீர் கைவிடாத நேசர் என்பதை ஆண்டவரே அப்பா அற்புத சாட்சியின் மூலமாக ஆண்டவரே கர்த்தர் நீர் ஆண்டவரே அப்பா உணர்த்தியதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மகளையும் குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக ராஜா. உம்முடைய நோக்கமும் திட்டம் மகளுடைய வாழ்க்கையில இன்னும் அதிகமாக அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க மகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. சோத்திரம் 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 ஆண்டவரே அப்பா. தொடர்ந்து உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த வேளையிலும் ஆண்டவரே சோர்ந்து போய் விடாய்த்து போய் அங்கலாய்த்து போய் ஆண்டவரே என் வாழ்க்கையில ஒன்றுமே நடக்கவில்லையே என்று ஏங்கிக் கொண்டு இருக்கிற ஆத்மாக்கள் இங்கு உண்டு ஆண்டவரே. அவர்களுக்காக நாங்கள் பாரத்தோடு கூட ஜெபிக்கிறோம். கர்த்தர் உதவி செய்வீராக, கர்த்தர் உதவி செய்வீராக, கர்த்தர் உதவி செய்வீராக. நீங்கள் சும்மா இருப்பீங்க, உங்களுக்காக நான் யுத்தம் பண்ணுவேன் ஆண்டவரே. கர்த்தர் உதவி செய்யுங்க. தொடர்ந்து ஆண்டவரே நாங்கள் திரும்பி போகும்போது ஆண்டவரே சமாதானத்தோடு ஒரு விடுதலையோடு கடந்து போக கர்த்தர் உதவி செய்வீராக. உம்முடைய நாமம் மட்டுமே மகிமைப்படட்டும் ராஜா. ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை வரை நிலைத்து நீடித்திருப்பதாக தேவ ஜனங்கள் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன்.